ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सह गणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। நம்ம சுபுத்தி நிதாய் பிரபு அவங்க மதர் வந்து காலமாயிட்டாங்க. அதனால பிரபு வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கிளாஸ்க்கு வர முடியாது. திங்கக்கிழமை தான் போயிட்டாங்க அம்மா. ஸோ அதனாலதான் இன்னைக்கு நீ வந்து வர்ற ஃப்ரைடே எனிவே ஏகாதசி கிளாஸ் இனி வர வாரங்கள் அவர் வர்ற வரைக்கும் நான் தான் எடுக்க போறேன். சரிங்களா? அதை வந்து அவருடைய அந்த அவங்க தாயாரினுடைய ஆத்மாவுக்காக எல்லாருமே நம்ம பிரார்த்தனை செய்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்லோகங்கள் 24 இருந்து கரெக்டா போட்டிருந்தேனே, அந்த நம்பரே மறந்துருந்தேன். 24 30. 24 30. ஆக்சுவலா நம்ம கொஞ்சம் முன்னாடி முடிச்சிடணும். ஆனா அது அவசரமா பார்த்ததுனால ஒரு சம்மரியா பார்த்துட்டோம்னா என்ன இருக்கு அப்படிங்கிறது புரியும். அப்படியே நம்ம வந்து ஒரு நடுவுல ஒரு பகுதியை மட்டும் எடுத்து பார்த்துட்டு போனோம்னா அதோட தொடர்பு புரியாது. அதனால நம்ம ஒரு கண்ணோட்டமா ஃபுல்லுமே பார்த்துட்டு முதல்ல உள்ள ஸ்லோகங்களுடைய விளக்கங்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் நமக்கு இன்றைக்கு விதிக்கப்பட்ட ஸ்லோகங்களை விரிவா பார்த்தா நம்மளுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அதனால இன்னைக்கு இந்த 13வது அத்தியாயம் எதை பத்தியது, என்ன வருது அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்திடலாம். 13வது அத்தியாயம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அது இறுதி பகுதியினுடைய முதல் கட்டம். 12 முடிஞ்சிருச்சு. இப்ப கடைசி 6 வந்து ஞான யோகம். நம்மளுக்கு வந்து பக்தி வந்துருச்சு. இப்ப பக்தி செய்ய தொடங்கிட்டோம், ஜபம் பண்றோம் எல்லாமே. ஆனா இன்னும் நம்மளுக்கு அந்த ஞானம் வரணும். யாரை தியானிக்கணும், யார் எப்படிப்பட்டவர், அடுத்தவர்களுக்கு சொல்வதற்கும் நமக்கு தெரிய வேண்டும். அதனால அந்த ஞானத்தை நாம் உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3வது பகுதி வந்து ஞான யோகம், பகவான் பற்றிய ஞானம். சோ அப்ப இது வந்து இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். எப்படி வந்து அவர் பிரகிருத்தியாக இருக்கிறார், எப்படி வந்து ஆன்மாவாகவும் இருக்கிறார், எல்லாமாக எப்படி இருக்கிறார், இது நம்மளுக்கு புரிபடணும். அதை வந்து பகவானே சொல்றார். அதுதான் பகவத்கீதையில நம்ம என்ன பார்க்கிறோம். சோ இப்ப இது வந்து அர்ஜுனன் கேள்வியாகவே வருது. பிரகிருதி என்ன, புருஷனா என்ன, க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்திரஜ்ஞானா என்ன, ஞானம்னா என்ன, நியாயம்னா என்ன அப்படிங்கறதுதான் 13வது அத்தியாயம் கேள்விகளாக தொடுத்துடுறார் அர்ஜுனர். அதற்கான பதிலாக இந்த 13வது அத்தியாயத்தை முழுவதுமாக கிருஷ்ணர் எடுத்து சொல்றார். அப்ப நம்ம முதல்லயே நம்ம பார்த்திருக்கோம், பகவத்கீதை 5 விஷயங்களை சொல்லுது அப்படின்னு. என்ன? பிரகிருதி,
பிரகிருதி அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டீரியல் நேச்சர், இந்த இயற்கை எல்லாமே, இந்த கடல், மலை, காடு, மரங்கள், விலங்குகள் எல்லாமே நாமும் அதுல அடங்குவோம். அந்த ஜட இயற்கையில நாமும் அடங்குவோம். நமக்கு இந்த ஜடமாகவே இருந்து விடுவோம் இந்த ஆன்மான்னு ஒண்ணு வந்து உட்காரலன்னா அப்படின்றது. இப்ப பிரகிருதி, ஆத்மா, பரமாத்மா, அப்புறம் காலம், கர்மா, இது 5ன்னு நம்ம பார்த்திருக்கோம். பகவத்கீதையினுடைய விஷயம், இவற்றுக்கான தொடர்பு தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப அதனை விரிவாக பார்க்கணும் இல்லையா? அந்த பிரகிருதி தான் இங்க சொல்றார். பிரகிருத்தினா என்ன அப்படின்னு கேட்கிறார். இயற்கை, ஜட இயற்கை அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் புருஷ அப்படின்னா யாரு? அனுபவிப்பவன். இது கேள்வி, அர்ஜுனன் கேட்டிருக்க கேள்விகள். அது எப்படி இந்த 5 விஷயங்கள், பகவத்கீதைக்கான 5 விஷயங்களுக்கு எப்படி அது தொடர்பாகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்புறம் புருஷ அப்படின்னா அனுபவிப்பவன். புருஷ அப்படின்னாலே அனுபவிப்பவன் அப்படின்றது. அப்புறம் க்ஷேத்திரம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், இடம். ஒரு இடம்னா என்ன? ஏதோ ஒன்று வைப்பதற்கான இடம். இடம் கிடைக்கல, காலேஜ்ல சீட் கிடைக்கல, இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்றேன். இடம் அப்படின்னாலே நான் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். இடம்னா என்ன? நாம இருப்பதற்கு ஒரு இடம், நம்மை தாங்கிக் கொள்வதற்கு, பூமி நம்ம தாங்குது அப்படின்னு சொல்றோம். அந்த பூமியில ஒரு இடம் நம்மளுக்கு வேணும் இல்லையா? அப்ப இந்த கஷேத்திரம்னா இடம். ஆக்சுவலா என்ன கஷேத்திரம்ங்கிறது இங்க எதை குறிக்குது? யாரோட இருப்ப குறிக்குது? யார் போய் உட்கார்றதுக்கான கஷேத்திரம் இது அப்படின்னு பார்த்தா ஆன்மா உட்காருவதற்கான இடம். நம்ம வந்து என்ன, நம்ம ஜென்ரலா கஷேத்திரம்னா, களம்னா, இடம்னா என்ன? களத்துல இறங்கிட்டாங்க, இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். அப்படின்னா ஒரு இடம் அப்படின்னு. அதுவே இங்கே சொல்லப்படுகிற க்ஷேத்திரம் எது அப்படின்னா ஆன்மா அமருகிற இடம். சரி, ஆன்மா தனிப்பட்டு அமருமா? அதுதான் அடுத்தது. க்ஷேத்திரம் அப்படின்னா க்ஷேத்திரஜ்ஞ. உட்கார்ந்து இருக்கிறது நம்ம எங்க இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும்ல. நமக்கு கண்ணு இருக்கு, நம்ம பாக்குறோம். நம்ம என்ன ஃபுட்பால் கிரவுண்ட்ல இருக்கோமா, கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருக்கோமா, கோவில்ல இருக்கோமா, இல்ல ஏதோ ஒரு மாளிகையில இருக்கோமா, நமக்கு தெரியும் இல்லையா? அது போல இங்க களம் வந்து ஆன்மா அமர்வதற்கான இடம்னு சொல்றோம். அந்த ஆன்மாவுக்கு தெரியும், என்ன தெரியும்? தான் எங்க இருக்கிறோம் அப்படின்றது தெரியும். அதுதான் சொல்றேன் கஷேத்திரஜ்ஞ. இந்த களத்தை அறிபவன் யார்? உட்கார்ந்து இருப்பவனுக்கு தெரியும். யார் உட்கார்ந்து இருக்கா அவனுக்கு தெரியும். இந்த களத்துக்கு தெரியாது தான் களம்னு. இந்த ஆன்மா உட்கார்ந்தால்தான் அந்த களத்துக்கே ஞானம் வரும், அதாவது உணர்வே வரும். அந்த கஷேத்திரஜ்ஞ அப்படின்னா கஷேத்திரத்தை அறிந்தவன். அப்ப ஆன்மா மட்டும் தானா அப்படின்னா ஆன்மாவோடையே ஒருத்தன் இருப்பான் எப்போதும். அவனுடைய தோழன், விட்டு பிரியவே மாட்டான். அது யாரு? பரமாத்மா. கஷேத்திரஜ்ஞ இரண்டு பேர் இருக்காங்க. ஒருவன் அந்த ஆத்மா அந்த இடத்த மட்டும்தான் தெரிஞ்சுக்கும். அவனுக்கு வந்து இந்த உடல் மட்டும் தான் தெரியும். நம்ம எங்க இருக்கோமோ அதுதான் நமக்கு தெரியும். ஆனா இன்னொரு கஷேத்திரஜ்ஞ இருக்கானே, இருக்காரே அந்த பரமாத்மா, அவர் பெரியவர். அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லா உடல்களும் தெரியும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு சொந்தக்காரர், வீட்டு ஓனர் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல. இப்ப வந்து ஒரு லைன் வீடு கட்டி விட்டுருக்காரு அவரு. அப்படின்னா அவருக்கு தெரியும் ஒவ்வொரு வீட்லயும் அவர் என்னென்ன பார்த்து பார்த்து கட்டினாருன்னு. ஆனா அந்த வீட்டுல குடியிருக்கிறவனுக்கு அந்த வீடை மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த வீட்டு சொந்தக்காரர் இருப்பார் இல்லையா, அவருக்கு எல்லா வீடை பத்தியும் தெரியும். அதே போல இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அது வந்து ரொம்ப ரொம்ப சிறுமையானது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். அது போல இந்த பகவான் அப்படிங்கிறவருக்கு வந்து அனைத்துமே தெரியும். ஏன்னா அவர் தான் ஒவ்வொன்னையும் செய்யவும் செஞ்சிருக்காரு. சொந்தக்காரரும் அவர் தான், குடி வச்சவரும் அவர் தான், எல்லாமே. அதனால யாரு எதுக்குள்ள இருக்காங்க, அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். அது கஷேத்திரஜ்ஞ. அப்புறம் ஞானம் அப்படிங்கிறது அறிவு அப்படின்னு பாக்குறோம். அறிவு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஜட அறிவு.
உம் லௌகிக்க அறிவும் இருக்கு, ஆன்மீக அறிவும் இருக்கு. அதுல நம்ம ஞான விஞ்ஞானம்னு பாக்குறோம் இல்லையா? விஞ்ஞானம் தான் உணர்ந்த அறிவு. அதுதான் ஆன்மீக அறிவு, விஞ்ஞானம் அப்படிங்கிறது. ஞானம்ங்கிறது உலகியல் அறிவு. ஆனால் அந்த ஞானமும் வேண்டும். ஏன்னா அதை வளர்த்து கொண்டால்தான் அந்த விஞ்ஞானத்தை நம்மளால உணர முடியும். உம் அதுவே நம்ம பழக்கலன்னு வச்சுக்கோங்க, புரிந்து கொள்வதற்கு பழகவில்லை. இப்போ சில பேர் எழுத்தாளர்கள் நம்ம பாக்குறோம், எழுதி 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 பழகினாத்தான். நம்ம இப்ப எஸ்ஏ எழுதுறதெல்லாம் ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு இருக்கு. அப்ப எப்படி அவங்க என்ன சொல்றாங்க, எழுதி பழகுங்க. அப்பதான் நல்ல எஸ்ஏ எழுத முடியும். அதனால எக்ஸாம்ல என்ன எஸ்ஏ வரப்போகுதுன்னு நமக்கு இப்ப தெரியுமா? தெரியாது. ஆனா எழுதி 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 பழகணும்னா நம்ம எண்ணங்களை ஒரு எழுத்து வடிவத்துல போடுறதுக்கு சுலபமா இருக்கும், நல்லா வரும், பழக பழகதான் வரும். அது போல இந்த நம்ம நம்ம அறிவை வளர்த்து கொள்கிறோம், புரிந்து கொள்வதற்கும் எடுத்து சொல்வதற்கும். அதை எவ்வளவு அழகா நம்ம வாங்கி கொண்டோம் அப்படின்னா எப்படி அழகாக எடுத்து சொல்ல தயாராக இருப்போம். புரியணும் இல்லையா? எதுவுமே புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு ஒரு அறிவு வேண்டும். அப்ப எடுத்தோடனே நம்ம பகவத் தத்துவங்களை புரிந்து கொள்ள முடியுமா? சமயத்துல முடியாது. சிலருக்கு முடியும், ஞானிகளுக்கு நல்ல அறிவு ஆற்றல் பகவத் கிருப்பையில கிடைச்சவங்களுக்கு முடியும். சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். ஒரு 2+2 4 அப்படிங்கறது சொல்ல தெரியணும். இப்ப தெளிவா 4 நாள் இருக்குன்னா 8 அப்படின்னு சொல்ல தெரியணும். அந்த மாதிரி தெளிவான விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை தெளிவாக படிக்க படிக்க நம்ம மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். சோ அந்த தெளிவான மனதுல சந்தேகம் இல்லாமல் சொன்னால் புரியக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு மாறும். அதுதான் இந்த ஞானம் நமக்கு கொடுக்கும். உலகியல் ஞானமும் அந்த அகாடமிக் நாலேஜ்ன்னு சொல்றோம்ல, அதுவும் தவிர்க்க வேண்டியது அல்ல. படிக்கணும். ஏன் படிக்கணும்? நம்மளுடைய மூளையை வளர்த்து கொள்வதற்கு. அப்பதான் சில விஷயங்கள் நம்ம காம்ப்ளிகேட்டடான விஷயங்களா இருந்தா கூட அதை நமக்கு புரிய வைக்கும் இந்த அறிவு. சரிங்களா? சோ இப்ப ஜென்ரலா நம்ம இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம், தமிழ்னு சப்ஜெக்ட் படிக்கிறோம், ஹிந்தின்னு சப்ஜெக்ட் படிக்கிறோம். அதெல்லாம் நம்ம நாலேஜ் இன்னும் டீப்பா, அந்த லாங்குவேஜ் நாலேஜை டீப்பா கொண்டு போகும், மொழி அறிவை. அப்ப நம்மளுக்கு இதுல வர்ற அந்த தத்துவங்களை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும், அந்த மொழி அறிவு இருக்கும்போது. சோ அப்ப அதாவது உணர்ந்துதான் அறியணுங்கிறது ஒண்ணு. ஆனா படிக்கும் போதே புரியலன்னா அந்த புரியறதுக்கான அறிவு வேண்டும். சோ அது அறிவு, ஞானம். அந்த நம்ம பெரிய பாடம், இந்த சின்ன சின்ன பாடங்களை நம்ம தரவா படிச்சு வச்சிருந்தோம்னா பெருசா படிக்கும் போது புரிவதற்கு ஈஸியா இருக்கும் அது. அப்புறம் நேயம் அப்படின்னா இந்த அறிவை வைத்து நாம் ஒரு பொருளை அறிய விழைகிறோம் இல்லையா? இத்தனையும் கத்து வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்றாங்க, ஃபுட்பால் ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். அப்புறம் எதுக்கு அத்தனை ட்ரைனிங் பண்றாங்க இவங்க அப்படின்னா, அங்க மேட்ச் விளையாடுறதுக்கு இல்லையா? அது போல இந்த அறிவை அவர்கள் ஈட்டிக்கொள்வது, அறிவை நாம் ஈட்டிக்கொள்வது எதற்காக? அறியப்படும் பொருளை அறிவதற்காக. அந்த அறியப்படும் பொருள் என்ன அப்படின்னா பகவான், அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பரம்பொருள், பரம புருஷ பகவான் அப்படின்றது. சோ இப்ப இதுக்கெல்லாம் பதில் பகவான் ஒன்னொன்னா சொல்லிட்டார். க்ஷேத்திரஜன் யாரு அப்படின்றதெல்லாம் சொன்னார். நம்ம பகவானை எப்படி எல்லாம் உணரலாம்னு பார்த்தோம். பரமபுருஷ பகவானின் அந்த சக்தி அன்னமய கோஷமாக இருக்கு, பிராணமய கோஷமாக இருக்கு, ஞானமய கோஷமாக இருக்கு, விஞ்ஞானமய கோஷமாக இருக்கிறது, ஆனந்தமய கோஷமாக இருக்கிறது. இந்த அப்புறம் 24 மூலக்கூறுகள் பற்றி நம்ம பார்த்தோம். உடல் களம், இந்த செயல்களின் களம் எப்படி செயல்படுகிறது அப்படின்லாம் பார்த்தோம். இந்த 24 மூலக்கூறுகளுக்கும் உள்ள பெர்முடேஷன், காம்பினேஷன், ரியாக்ஷன் தான் இது. போய் இப்ப நம்ம நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த 5, அப்புறம் ஞானம், இந்த புலன்கள், ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள், அப்புறம் கர்மம் செய்யக்கூடிய கர்மேந்திரியங்கள், இந்த மொத்தம் 15, அப்புறம் புலன் பொருட்கள், இவற்றினுடைய ஒரு செயல்கள் தான். இது போய் அதை பாக்குது, அதனால இது உள்ள எண்ணங்கள் மாறுது. அது ஒரு புரிதலை கொடுக்குது, அதனால ஏதோ வேறு ஒரு புலன் போய் பேசுகிறது. அந்த மாதிரி எல்லாம் இந்த 24 மூலக்கூறுகளின் தொடர்பு
நம்மளுக்கு செயல்களை ஏற்படுத்துகிறது. அதனால் என்ன ஆகுது? சுக துக்கம் வருது. சிலது பிடிக்குது, சிலது பிடிக்கல, சுகமாக இருக்கிறது, சுகம் இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம். இதுல சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது மனம், புத்தி, பொய், அகங்காரம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் 24வதாக இருக்கக்கூடியது ஆத்மா, 25 பரமாத்மா அப்படின்னு பாக்குறோம். சோ இவற்றினுடைய செயல்பாடுகள் தான் விருப்பு வெறுப்பை கொடுக்கிறது அப்படின்னு பாக்குறோம். நல்ல நம்ம நம்ம வந்து ஆனால் இவை எல்லாம் உடல் அப்படிங்கிறது வந்து இவற்றால் ஆனது. நம்மளுடைய சுக துக்கம் இவற்றினுடைய செயல்களை பொறுத்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஆனா இந்த உடல் வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன அதெல்லாம் என்ன இருக்கோ, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்த 6 விஷயங்களை செஞ்சே ஆகும், நடந்தே தீரும். என்ன? பிறத்தல், வளர்தல், சில காலம் இருக்கிறது, அப்புறம் உப பொருட்களை உற்பத்தி செய்கிறது, அழிய தொடங்குகிறது, மறைகிறது அப்படிங்கிற இந்த 6 விஷயங்கள் கண்டிப்பாக இந்த உடல் செய்யும். அந்த ஜேர்னில தான் இத்தனையும் நடக்கிறது அப்படின்னு. சோ இந்த களமானது மாற்றத்துக்கு உட்படுது. அதுதான் இந்த 6 மாற்றங்கள். அப்படியே பிறக்கும் போது இருந்தபடியே நம்ம கடைசி வரையும் இருக்கோம் இல்ல. நம்முடைய மூளை வளர்கிறது, அந்த உடல் அந்த இதான் இந்த 24 மூலக்கூறுகளும் வளர்ச்சி பெறுகிறது. உடல் இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த புலன்கள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாமே வளர்கிறது இல்லையா? கால்களை கொண்டு நடக்கலாம். ஆனா தவக்கிற குழந்தையால கால நடக்க முடியாது, எழுந்து நின்னுதான் நடக்கணும். சோ வளர்ச்சி, மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த 24 மூலக்கூறுகள்ல. எண்ணம் கூட, புத்தி கூட நீங்க நினைக்கலாம் அதை மாற்றம், அதுலயும் மாற்றம் வரும். எப்போ அப்படின்னா இந்த ஞானேந்திரியம் ஒரு விஷயத்த மனதுக்குள்ள போடும்போது மனம் மாற்றம் பெறும் அப்படிங்கிறது. சோ இதோட பெர்முடேஷன் காம்பினேஷன் தான் எல்லாமே. இப்ப ஒருத்தர் ஒரு விஷயத்த நம்ம மனசுக்குள்ள போடுறாங்க, நம்ம வாங்குறோம், ஒரு மாற்றம், மன மாற்றம் இல்லையா? சோ அது போல சோ இப்ப ஞானமாக நம்ம பல விஷயங்கள் பார்த்தோம். அமானித்துவம், மதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், ஆச்சாரிய உபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரக, இந்திரியார்த்தேஷு வைராகியம், அனஹங்கார, ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்கானுதோஷனம். அந்த ஜன்ம மிருத்யு ஜராவியாதி தான் துக்கம் தரப்போகிறதுன்றது அறியறதான். இதெல்லாமே ஞானத்துல அடங்கும். அப்புறம் அசக்திர், அனபிஷ்வங்க, புத்திர தார கிரகாதிஷு. நான் என்ன சொன்னேன்? அந்த புத்திரன், தாரம், கிரகம், இதுல உள்ள பற்றை வந்து நாம இந்த பற்றிலிருந்து விடுதலை பெறுதலும் ஞானம். ஞானம் வர வர இவற்றிலிருந்து பற்று குறையும். சோ அப்ப நமக்கு இன்னும் அதுல எல்லாம் பற்று இருக்கு அப்படின்னா ஞானம் பத்தலன்னு அர்த்தம். அப்புறம் நித்தியம் ச சமசித்தத்துவம் அப்படின்னு, இஷ்டானிஷ்ட உபபத்திஷு. அப்ப விருப்பமான செயல், விருப்பமற்ற செயல் இரண்டிலும் எப்போதும் ஒரே சமத்துவமாக இருப்பது. அப்புறம் மயி சானன்ய யோகேன பக்திர் அவ்யபிச்சாரிணி, என்னிடம் கொள்கிற கலப்படமற்ற பக்தி இருக்கே அதுவும் ஞானம் தான் அப்படிங்கிறார். விவிக்த தேச சேவித்வம், தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா நமக்கே வந்து இந்த பலருடைய தொடர்பு பிடிக்காமல் போயிடும். கிராஜுவலா பிடிக்காமன்னா, அதாவது இன்னைக்கு கூட ஒரு ராதாநாத் சுவாமி மகாராஜோட ஒரு கோட் பார்த்தேன். அது என்னன்னா, நீ வந்து மிச்சத விளக்கணும்னு கிடையாது, ஆனா உன்னுடைய விருப்பம் மற்றவற்றில் நீ ஹையர் டேஸ்டுக்கு நீ பழகிட்ட அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா விட்டு போயிடும். அது போல சோ நீ தவிர்க்க வேண்டும் என்பதில்லை, ஆனால் நீ தனிமையில் பக்தி செய்வதை விரும்புகிறாய்னா உன்னோட தேவையில்லாத சங்கங்களை நீ தன்னிடையே விட்டு விடுவாய், அதற்கு ஆசைப்பட மாட்டார் அப்படின்ற. அப்புறம் ஆனா என்ன ஆகும் நம்மளோட பௌதிக வாழ்க்கையில, அது வேண்டாம் வேண்டாம்னு தோணி வேணான்னு சொன்னோம்னா மாட்டிப்போம் லைஃப்ல. ஏன் நீங்க அங்க வர மாட்டேங்கிறீங்க, இங்க வர மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ண தெரியணும். அங்கேயும் போகணும், அவற்றையும் விடக்கூடாது. வேண்டாம தான் இருக்கும். ஒரு மாதிரி தனிமையில இருந்தா இன்னும் நம்ம சேவைகள் செய்யலாமே, ஜபம் செய்யலாமே, படிக்கலாமே, இந்த கிளாஸ் இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா சமூக வாழ்க்கையும் நம்மால துறக்க முடியாது.
அதற்கும் போனோம். அப்ப நம்முடைய சாதனை முழுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய பக்தி தொண்டு, பக்தி பயிற்சி அப்படிங்கிறது முழுமையாக இருந்தால், நாம எத்தனைதான் அசத் சங்கங்களுக்கு சென்றால் கூட அதனோட கலந்து போக மாட்டோம். அதனுடைய தாக்கம் நம்ம மேல் வராது. யாராவது ஏதாவது சொன்னா சரி அப்படின்னு அடுத்த நாள் முழுக்க நமக்கு எடுத்துக்க மாட்டோம். அதனால நம்முடைய அன்றைய நாளுக்கு நாம என்ன ஜபம் 4 ரவுண்டு 6 ரவுண்டுன்னு பண்ணணும்னு நினைச்சிருக்கோமோ அது பண்ணிட்டோம் அப்படின்னா அன்றைய நாள் நாம் மற்ற பாதிப்புகளால் தீண்டப்படாமல் இருப்போம். புரியுதுங்களா? என்ன பண்ணலான்னு அதுக்காக தனிமையை விரும்புறோன்றதுனால இது போய் செஞ்சிடாதீங்க, யாரும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு எல்லாம் இருந்துடாதீங்க. அது தானா சித்திக்கும். பகவான் வந்து உங்களுக்கு தானே இப்ப வந்து ஒரு ஒரு இடத்துக்கு உங்களை அனுப்புறார். உங்க குழந்தைங்க வந்து உங்களை வெளிநாடு கூப்பிடுறாங்க, அங்க வேற யாருமே இல்ல, அவங்கதான் இருக்காங்க, அவங்க பிஸியா இருக்காங்க. அப்ப நீங்க உங்க ஜபம், உங்க கிளாஸ், உங்களோட பகவத்கீதை புஸ்தகம், பாகவதம் இதுதான் இருக்கு அப்படிங்கும்போது தனிமை தானே. அது பகவானே ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்காக நீங்க ஊருக்குள்ள இருக்கும்போது எல்லாரும் சுத்தியில இருக்கும்போது நான் தனிமையில இருப்பேன் அப்படின்னு போனீங்கன்னா நீங்க ஒரு ராங் எக்ஸாம்பிள் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து என்னது இது எல்லாரையும் வேணாம்னு சொல்றாங்க, ஓ இந்த கிருஷ்ண பக்திக்கு போனாலே இப்படி ஆயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்படியும் இருக்க முடியாது. அது நம்ம சோசியலி என்ன சொல்ல அன்பிட் மாதிரி ஆயிடுவோம். அப்படியும் இருக்கக்கூடாது. அது தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல், பொதுமக்களிடமிருந்து விலகி இருத்தல், இது ரெண்டும் ஒண்ணுதான். நான் இப்ப சொன்ன பாயிண்ட் தான். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், ஆத்ம ஞானத்தில் முக்கியத்துவத்தை ஏற்றல். ஆத்ம ஞானம் முக்கியம். அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப பல புஸ்தகங்கள் இருக்கு. அதுல என்ன கதை புத்தகங்கள், மற்ற எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, எப்படி உறவுகளை மேம்படுத்துறது அப்படின்னு எல்லாம் என்னென்னமோ டாபிக் இருக்கு. அதெல்லாம் படிக்கணுமா, இல்ல ஆத்ம ஞானம் பற்றிய விஷயங்கள் அதை தான் படிக்கணுமா? அதுலயும் இன்னும் நுணுக்கமாக நாம இப்ப நம்முடைய பரம குருவாக பிரபுபாதரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். அப்ப அவருடைய விஷயங்களை படித்து அவருடைய போதனைகளை நாம் இன்னும் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதுக்கே நம்மளுடைய காலம் பத்தாது. அப்படி இருக்கும்போது இன்னும் பல விஷயங்களை படிச்சா அதுக்கு நேரம் பத்தாதுங்கிறது ஒண்ணு, நம்மை குழப்பும் அப்படிங்கறதும் ஒண்ணு. இது படிக்கிறதுக்கு தடங்களா வந்துடும். இதை புரிந்து கொள்வதற்கு பல விஷயங்கள் வந்து நம்மளுக்குள்ள சண்டை போடும். இதுதான் இருக்கு, இப்படி நம்ம படிச்சோமே, இது இப்படி இருக்கு, இதுல அப்படி, அதை போய் அதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். அதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க கூட பேசுறதுக்கு அதுக்கு பெட்டர் வந்து ஆன்ம ஞான விஷயங்களை மட்டும் படித்தால் போதும், மத்த விஷயங்கள் வேண்டாம்னு ஒதுக்குறது. இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது தேவையில்லாத விஷயம். தானா விஷயம் ஏதாவது காதுல வந்து விழுந்தா சரி, இல்லைன்னா அதுல 1000 விஷயங்கள் இருக்கும், அது நம்மை பாதிக்கும். அப்ப நம்முடைய ஆன்மீக விஷயங்கள் நம்மை மனதுக்குள் நுழைவதற்கு தடங்கலாக இருக்கும். சோ என்ன நாம வந்து இது வந்து நம்மை பக்தியில் கலப்படமற்ற பக்தியில் நம்மை கொண்டு போவதற்கான பயிற்சி தான் பகவத்கீதை படிக்கிறது. பிரபுபாதர் எவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு. ஆன்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல்னு சொல்றாரு. அந்த முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற விஷயங்களை எல்லாம் படித்து கொண்டிருந்தால் அது வந்து இதை தாக்கும். இப்ப நம்ம ஸ்கூல் பரீட்சைக்கு படிக்கிற பிள்ளை என்ன பண்ணுவோம், டிவி எல்லாம் அமுத்திட்டு மற்ற விஷயங்கள் காட்ட மாட்டோம். கெஸ்ட் வராங்கன்னா கூட இன்னைக்கு பரீட்சை, பிள்ளைக்கு பரீட்சை இருக்கு, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? பரீட்சை பரீட்சை வீட்டுல பிள்ளைக்கு இருந்ததுன்னா நம்ம வேற அவுட்டிங்கே வச்சுக்க மாட்டோம். வேற விஷயங்கள்ல சத்சங்கமோ, சத்சங்கம் வந்து அப்புறம் அதுவும் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அந்த பிள்ளை கொஞ்சம் படிக்கணும், மத்த எதுலையுமே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. சத்சங்கம்னு நான் எதை சொல்ல வரேன்னா, இப்ப கெட் டுகெதர் வீட்டுல அவங்கள கூப்பிடுறோம், இவங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதோட நாள் போயிடும். அது படிக்கணும் இல்லையா? சரி, அது போல இந்த ஆன்மீகத்துக்கு வரும்போது அதுவும் நமக்கு ஒரு பயிற்சி தான், எக்ஸசைஸ். அதோட அதோட அதுக்குன்னு நம்ம காலம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து பல விஷயங்களையும் நாம் செய்து கொண்டிருந்தால் நமக்கு சரியான புரிதல் வராது, ஆன்மீகத்தை தெளிவாக கடைபிடிக்க முடியாது. அதுக்குதான் இந்த பயிற்சி. இது இது நம்ம இந்த ஞானம் நமக்குள்ள போகும்போது நமக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்பட வேண்டும்.
அது அந்த ஞானத்தையும் அந்த மாற்றத்தையும் தான் பகவத்கீதை கொடுக்கிறது. அப்ப தத்துவ ஞானார்த்த தர்சனம், பரம உண்மையை அறிவதற்கான தத்துவ ஆய்வு. எப்படி அப்ப இப்படி நம்மளுக்கு தனிமையான இடம் கிடைத்தவுடன், ஒருமுகப்படுத்தப்பட்ட மனமும் கிடைத்தவுடன், தியானம் பண்ணுவதற்கான விஷயம் என்ன? பரம உண்மையை அறிவதற்கான தத்துவ ஆய்வை செய்கிறோம். இப்ப எப்படி பகவானை அறிந்து கொள்ளலாம்? ஓ, அப்படி இருக்காரா? இப்படி இருக்காரா? இவர் இத்தனைக்கும் அவர்தான் அதிபதியா? நாம அப்படின்னா நாம தான் எல்லாத்துக்கும் உரிமையாளன்னு நினைச்சுக்கிறோமே அப்படின்ற தெளிவு கொஞ்சம் கொஞ்சமா வர்றது. இந்த தெளிவு வரும் பொழுது பகவானை மட்டும் உணர்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நம்மை பற்றிய அகங்காரம் குறையும். நம்மை பற்றிய அகங்காரம் குறைவது நம்முடைய அனைத்து உலகியல் பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கொடுக்கும். கொடுக்குமா இல்லையா? நம்மளுக்கு வர்ற சண்டை சச்சரவுகள்லாம் எதனால வருது? நான் சொன்னதுதான் சரி அப்படின்னு நம்ம சொல்றதுனால. அடுத்தவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. அது அம்மா பிள்ளையா இருக்கலாம், அப்பா பையனா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், தோழி தோழியா இருக்கலாம். அவ சொல்றதை நான் ஏன் கேட்கணும்? அவங்க பெரிய இவங்க மாதிரி பேசுறாங்க அப்படின்லாம் நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம்? நம்முடைய அகங்காரம். சோ அப்ப நான் அனைத்திற்கும் உரிமையாளன் கிடையாது. என்னுடைய புத்திக்கு கூட நான் உரிமையாளன் கிடையாது. பகவான் என்னை விழிப்போடு வைக்கவில்லைனால் என்னால் திங்க் பண்ணவே முடியாது. சோ இந்த அறிவு நம்முடைய உலகியல் வாழ்க்கைக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். சோ அது அப்புறம் களத்தை அறிபவன் எல்லாம் சொல்லிட்டார். அப்புறம் பகவான் தன்னுடைய குணங்களாக சிலவற்றை சொல்லி கொண்டு வந்தார். அதுதான் அவரது கரங்கள், கால்கள், கண்கள், தலை, முகம், காதுகள் எல்லா இடங்களிலும் உள்ளன அப்படின்னு சொல்றார். அதாவது இதனுடைய முக்கியத்துவமா இப்ப சொல்றார். தத்துவ ஞானார்த்த தர்சனம் இதெல்லாம் ஞானமாக இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் களத்தை அறிபவனை பத்தி நீ கொஞ்சம் இப்ப தெரிஞ்சுக்கோ. களம் சொல்லிட்டார். அது பிரகிருதி. களத்தை அறிபவன் ஒருவன் ஆத்மா. அவன் 24 மூலக்கூறுகளால ஆக்கப்பட்ட அந்த ஜட உடல்ல இந்த ஆத்மா உட்காருது அப்படிங்கிறதுக்கும் அதை சொல்லிட்டார். அப்புறம் இந்த களத்தை அறிபவன் இன்னொருத்தன் இருக்கானே, பரமாத்மா, நம்ம பார்த்தோமே. அந்த இதெல்லாம் ஞானமாக சொன்னார். இந்த ஞானத்தை எல்லாம் கொண்டு எந்த பரமாத்மாவை உணர வேண்டும்? களத்தில் இன்னும் ஒருவர் இருக்கிறாரே, அவரை பற்றி. அந்த பரமாத்மா எப்படி தெரியுமா? கையை காட்டினாலும் பாத்துருவார். கையாலையும் பார்க்கலாம் அவரை, கண்ணாலையும் சாப்பிடலாம். அந்த மாதிரி அவரு எல்லா உறுப்பும் எல்லா வேலையும் செய்யும். ஆனா அதுக்குதான் இந்த மூலக்கூறுகள் பார்த்தோமே, கண்ணால பார்க்க மட்டும்தான் முடியும், கண்ணால பேச முடியாது. வாயால பேச மட்டும்தான் முடியும், சாப்பிட முடியும். ஆனா அவர் வாயால பார்க்க கூட செய்வார், எல்லாமே பண்ணுவார் அவர். அதுதான் புலன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் காரணமாக இருக்கார், ஆனால் அவர் அப்பாற்பட்டு இருப்பார். ஏன்னா இந்த களத்துக்குள்ள இருக்கார். ஆனா இந்த இந்த ஜட சம்பந்தமாக பாதிப்பு ஏற்படுகிறது ஆன்மாவுக்கு, ஆனா அவருக்கு ஏற்படாது. இந்த இந்த ஜட உடலுக்குள்ள இந்த ஆன்மா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன நினைக்கும்? நான் தான் இந்த உடல்னு நினைக்கும். நானே உடல். என்னுடைய நண்பர்கள் எனக்கு என்னமோ இந்த ஆன்மாவோடையே பிறந்தது போல, சோல்மேட் அப்படி எல்லாம் நினைக்கும். ஆனா இந்த பரமாத்மாவானவர் இதை உருவாக்கி இருப்பார். இதற்கெல்லாம் காரணமாக இருந்தால் கூட, புலன்கள் எல்லாத்தையும் அவர் ஆள்பவராக இருந்தாலும் விலகி இருப்பார், பற்று இல்லாமல் இருப்பார். அதுதான் வித்தியாசம். அதை நிறைய சொன்னார். உள்ளும் புறமுமாக இருப்பார், பகிர் அந்தர் அப்படின்னு பார்த்தோம். பூதானாம் அச்சரம் சரம், உயிர்வாழிகளில் அவர் அசைவனவாகவும் இருப்பார், அசையாதன. இப்போ அசைவன அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மா. அது இருக்கிறதுனாலதான் அசையாத இந்த உடல் அசைகிறது. சோ அசைவனவும் அவர், அசையாதனவும் அவர் அப்படின்றது. அப்புறம் சூக்ஷ்மமானவர் என்பதா ஜடப்புலன்களின் வலிமையால் அவரை காண்பதற்கோ அறிவதற்கோ அப்பாற்பட்டவர். அவரை சும்மா அவரை உணரதான் முடியும், கண்ணால பார்க்க முடியாது. நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டவர், மிக மிக தொலைவில் இருந்தாலும் அருகிலும் இருக்கிறார். இதையும் நம்ம போன தடவை அழகா பார்த்தோம். அவர் ரொம்ப தூரத்துல இருக்க மாதிரி இருப்பார், ஆனா அருகிலும் இருப்பார். எங்கேயோ இருக்க பகவான் தான். நம்ம கடவுள்னால என்ன சொல்றோம்? மேல ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா அவன் மேலேயே எப்படி பார்ப்பான்? பக்கத்துலயும் இருக்கான், அதனாலதான் அவனால பார்க்க முடியுது. நமக்குள்ளேயே இருக்கான். நம்ம கண்ணுல அவனும் கண்ணா இருக்கான்,
நமக்குள்ளே அவர் இருக்கார். அதனால்தான் அவரால எல்லாமே பார்க்க முடிகிறது. அதான் தொலைவாகவும் இருக்கிறார், அருகிலும் இருக்கிறார்ன்றதுக்கு அதான் அர்த்தம். உயிர்களுடனான தொடர்பு வந்து பிரிந்திருப்பது போல தோன்றினாலும் ஒருபோதும் பிரிக்க முடியாதவர். உயிர்வாழிகளை காப்பவர் என்றாலும் அழிப்பவரும் படைப்பவரும் கூட அவர்தான் அப்படின்றது. இதெல்லாம் வந்து உண்மைகள் அப்படின்றது. சோ பிரகாசிக்கும் பொருட்கள் எல்லாவற்றுக்கும் மூலம் அவரே அப்படின்னு. அவருக்கு வந்து ஒரு லைட் போட்டுதான் காட்டணும் அப்படின்றது இல்ல. இப்போ பொருட்கள் இருக்கு இந்த ரூம்ல. ஆனா வெளிச்சம் இருந்தால் தான் இது இருப்பது நமக்கு தெரியும். இல்லைன்னா அவ்வளவு டமால் டுமில் எல்லாத்தையும் உதஞ்சிடுவோமா இல்லையா? ஒரு ரூம்குள்ள நுழையிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாத்தையும் தள்ளி கிள்ளி எல்லாம் பண்ணிடுவோம். லைட்டு போட்டாதான் கண்ணு தெரியும். நமக்கு கண்ணு தெரியும் தான். we are not blind. நம்ம குருடு கிடையாது. நமக்கு கண்ணு தெரியும். ஆனால் இருட்டுல நம்ம எல்லாத்தையும் உடைக்கிறோம், எதுக்குள்ளயோ போறோம், எதையோ மிதிச்சிட்டோம், எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படின்னா நமக்கு என்ன கண்ணு தெரியாதா? இல்ல, கண்ணு தெரியும். ஆனா வெளிச்சம் இருந்தால் தான் கண்ணு தெரியும். பாருங்க, தெரியக்கூடிய கண்ணுக்கே ஒரு கண்டிஷன் வேண்டி இருக்கு. வெளிச்சம் என்பது இருந்தால்தான், அந்த சூரிய ஒளியோ அல்லது இந்த மின்சார ஒளியோ இருந்தால்தான் நமக்கு தெரியும். ஆனால் பகவானை பொறுத்தவரையும் அது இல்லை. அவருக்கு வந்து தன் ஒளி கொண்டவர். தனக்கே அவருடைய லோகத்துக்கு வந்து இந்த மாதிரி வெளி ஒளி ஒளிகள் வந்து வெளிச்சம் கொடுப்பதில்லை. தன்னாலே அவருடைய லோகங்களுக்கு ஒளி இருக்கும் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு ஒளி இருக்கும். அது போல பிரகாசிக்கும் பொருட்கள் எல்லாவற்றுக்கும் மூலம் அவர்தான் அப்படின்னு ஜடத்தின் இருட்டுக்கு அப்பாற்பட்டவர். இருட்டு அவர் இருட்டே கிடையாது அப்படின்னு. தோன்றாதவர் அப்படின்னா உள்ள இருக்கார் எல்லாத்துக்குள்ளும். அப்புறம் அறிவு, அறியப்படும் பொருள், அறிவின் இலக்கு எல்லாத்துமாக எங்கு இருக்கிறார் அப்படின்னா அவர்களை எப்படி உணர்வதுன்னு கேட்கிறார் இல்லையா அர்ஜுனர். அந்த அறியப்படும் பொருளை எப்படி உணர்வது? அவர் எங்கு இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறார். அவர்தான் இதயத்தில் இருக்கிறார் அப்படின்றது. இதை எனது பக்தர்கள் மட்டுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார். களத்தை அறிபவன் அறியப்படும் பொருள். அப்புறம் ஒரு செயல்களின் விளைவு. இவை இரண்டுக்கும், அதாவது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், இதற்கு வந்து இயற்கையே காரணம். ஆனால் இன்ப துன்பங்களுக்கு உயிர்வாழி காரணம். இது எவ்வளவு ஒரு அழகான விஷயம். 21வது ஸ்லோகத்துல வர்றது இது. செயல்களின், அதாவது ஒரு செயலுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது கரெக்ட் தான். நீங்க குத்துனா வலிக்கும், இப்படி போட்டா உடையும் அப்படின்றதெல்லாம் சரிதான். செயல்களின் விளைவுகள் இயற்கை. இந்த கண்ணாடியாக இருக்கக்கூடிய குத்தும் அப்படின்றது இயற்கை. கண்ணாடியை கீழே போட்டா உடையும் அப்படிங்கிறது இயற்கை. விறகு, மரம் அப்படிங்கிறதுக்கு நெருப்பு வைத்தால் எரியும் என்பது இயற்கை. ஆனால் இன்ப துன்பங்களுக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்றதுதான் இந்த இன்ப துன்பம் அப்படிங்கிறது வந்து அதனால் நாம் அடைகிற விளைவு. சரியா? இது வந்து இயற்கை இப்படி இருந்தா, அதாவது இன்னொரு இயற்கை சொல்ல போனா எல்லாத்தை விட முக்கியமான இயற்கை என்ன தெரியுமா? இறப்பு, மரணம். அது இயற்கை. ஒவ்வொரு உயிர்வாழிக்கும் நடக்கக்கூடிய இயற்கை. அதை இன்பமாக எடுத்துக்கொள்கிறோமா, துன்பமாக எடுத்துக்கொள்கிறோமா, சமநிலையோடு பார்க்கிறோமா அப்படின்றது அந்த உயிர்வாழியை பொறுத்தது. சரிங்களா? இப்படிதான் ஒரு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இயற்கை. அதை வந்து நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்றது. ஆனால் இங்க பாருங்க, இப்ப இயற்கை சீற்றங்கள்னு பார்க்கிறோம். அவை அதற்காக இயற்கையினால் நாம் பாதிப்படையாமல் இருக்கிறோமா அப்படின்னா இல்ல. ஏன்னா உயிர் வாழியாக நாம் வந்து உடலோடு இருக்கிறோம், உறவுகளோடு இருக்கிறோம். அதனால பாதிப்பு ஏற்படுகிறது. இயற்கையில் ஏற்படும் மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் இன்ப துன்பங்கள் வருகிறது. இப்ப அங்க ஒரு உயிரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மரம் சாஞ்சு எல்லாம் போச்சு, அதனால ஒரு பாதிப்பும் இல்ல, திரும்ப எந்திரிச்சு அந்த மரம் வளர்ந்துரும். ஆனால் அங்க ஒருத்தன் நின்னுட்டு இருந்தான் அப்படின்னா, அவன் தலைமையில விழுந்தா அவன் போயிட்டான்னா அவனை நம்பி இருக்க குடும்பம் பாதிக்கும். அதுதான் அந்த இன்ப துன்பங்களுக்கு உயிர் வாழிதான் காரணம் அப்படின்றத சொல்றார். ஜட சம்பந்தம் உயிர் வாழிக்கு என்ன பாதிப்பை தருகிறது அப்படின்னா அவனுக்கு வந்து முக்குணங்களை கொடுத்துருது.
அப்புறம் அது அழியக்கூடிய உடல் அது. சோ அப்ப ஜன்ம மிருத்யு ஜரா வியாதின்ற அந்த 4 6 ஸ்டேஜ் அவன் கடக்கணும். இந்த ஜன்ம மிருத்யுன்றது வரப்போகுது. ஜன்மம் இருந்தாலே மிருத்யு இருக்க போகுது. ஜரா வியாதி இருக்க போகுது. சோ இப்படியாக ஜட சம்பந்தம் உயிர் வாழிக்கு இப்படியான பாதிப்பை தருகிறது. அதனாலது இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறது. இல்லைன்னா இயற்கை அதை பாதிக்காமலே இருக்கலாம். ஆனால் முடியாது அப்படிங்கிறார். இந்த அனுபவிக்கும் அனுமதியை பரமாத்மா பரம உரிமையாளர் தருகிறார். முக்குணங்களை அனுபவிக்க அதாவது முக்குணங்களால நல்லது கெட்டது எல்லாம் வர்றதையும் அனுபவிக்கும் ஒரு அனுமதியை பரமாத்மா கொடுக்கிறாரா ஆத்மாவுக்கு. இந்த பரமாத்மாவுக்கும் ஆன்மாவுக்குமான உறவை இப்ப சொல்லிட்டு இருக்கார். சரியா? களத்துல 2 பேருமே ஒன்னா இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள உறவு என்ன அப்படின்னா, இவர் அவருக்குள்ள அடங்குவார். டிபெண்ட் அவர். நீ அவரை சார்ந்துதான் இவர் எடுக்க முடியும். ஆனால் அந்த உண்மையை உணர மாட்டார் இந்த உயிர்வாழி ஆன்மா. நினைச்சு பாரு, நானே பெரிய ஆள் அப்படி ஒருத்தர் இருக்காருன்றதே பாதி ஆன்மாக்கள் உணர்வதில்லை. ஆனால் என்ன, ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொன்றுக்கும் அந்த பரமாத்மாவைத்தான் இவர் சார்ந்தாக வேண்டும். ஆனால் இவர் அதை உணர்வதில்லை. இந்த அனுபவிக்கும் அனுமதி அதை பரமாத்மா பரம உரிமையாளர் அவர் தான் கொடுக்கணும். இங்க பாருங்க, இப்போ நீங்க தான் லேண்ட்லார்ட் ஒரு இதுக்கு. நீங்க அலோவ் பண்ணாதானே உங்களுக்கு, நீங்க ஒரு சொசைட்டில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாம்பேல எல்லாம் சொசைட்டி சிஸ்டம். இப்ப இண்டிவிஜுவல் வீடு இல்ல. அதுல நம்ம ஒரு டெனண்ட் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த சொசைட்டி வாட்ச்மேன் அந்த டெனண்ட நான் நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். என் வீடுதான், நீ தங்கிக்கோ, நீ இன்னில இருந்து எனக்கு வாடகை கொடு இருன்னு. எனக்கும் அவருக்குள்ள டிரான்சாக்சன் தான். ஆனா அந்த வாட்ச்மேனா இருக்கவர் அனுமதி கொடுத்தாதான் அவன் உள்ள போக முடியும். அங்க உள்ள செக்ரட்டரி அதுக்கு அனுமதிக்கணும். இந்த அனுமதி எல்லாம் தேவைப்படுது இல்ல. அது அந்த அனுமதிக்கு அப்புறம் தான் அவன் அந்த வீட்டை அனுபவிக்க முடியும். அவன் உட்கார்ந்து அது இல்லைன்னா அவனால அனுபவிக்க முடியாது. அது போல இந்த இந்த முக்குணங்களால் வரக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாமே வரும், நன்மைகளும் வரும். அதை அவனை அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கக்கூடிய அனுமதியை இந்த பரமாத்மா பரமபுருஷ பகவான் தான் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றார். அவரே இறைவன், அதனால்தான் அவரே இறைவன். அவரும் இவரும் அவருக்கு கீழே தான் இவர் இருக்கார். அவருடைய வெண்குடை கீழ் தான் இவர் இருக்கார், ஆன்மா. பரமாத்மா. அதுவும் இல்லாம இன்னும் தொடர்பு என்ன அப்படின்னா, அவருக்கு இவர் சேவகன். அது இன்னும் உயர்ந்த உன்னதமான உண்மை. அது அதை உணரும் போது இந்த ஆன்மா நான் தான் பெரியவன்னு யோசிக்கவே மாட்டான், தன்னை உரிமையாளர்னு யோசிக்கவே மாட்டான். அவர் உரிமை கொடுத்தாதான் நான் செய்வேன் அப்படிங்கறதுல தெளிவா இருப்பான். அதுதான் சரணாகதி. அதாவது நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நீ சொன்ன நான் கேட்கிறேன். எப்படி ஒரு வேலைக்காரன் எப்படி இருப்பான்? எங்க முதலாளி சொன்னாதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? நம்ம போய் இங்க இருந்து இதை எடுத்துக்க சொன்னாரு, உங்க வீட்டுல இருந்து அதை கொடுங்க அப்படின்னு எல்லாம் நம்ம வேலைக்காரங்க மட்டும் இருக்கும்போது கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்க சார் இதெல்லாம் சொல்லிட்டு போலியே, எங்க மேடம் இது சொல்லல, நான் எப்படி கொடுப்பேன் அப்படிம்பாங்க. சோ யாருடைய அனுமதி அங்கு வேண்டும்? உரிமையாளரினுடைய அனுமதி வேண்டும். அதுதான் நீங்க அந்த உரிமையாளருக்கும் அந்த வேலைக்காரருக்கும் உள்ள உறவு போலதான் நமக்கும் ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமான உறவு. நாம் அவருடைய சேவகர்கள். இது ஒரு பெரிய ட்ரூத். இது எல்லாராலையும் ஏத்துக்க முடியாது. எப்படி நான் சேவகனா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு கீழே இத்தனை வேலையாட்களை சேகரிச்சிருக்கேன், இவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருக்கேன், இவ்வளவு பேர் எனக்கு கீழே வேலை செய்கிறார்கள் என்பதே அவருக்கு ஒரு அகங்காரத்தை கொடுக்கும். என் மேல 100 பேர் எனக்கு கீழே ரிப்போர்ட் பண்றாங்க, 20 பேர் ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதே அவர்களுக்கு ஒரு கர்வம். அது ஒரு செல்ஃப் எஸ்டீம் கொடுக்குதுன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாலுமே என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு பேர் என்னை நான் சொல்றது கேட்கறதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற அந்த கர்வத்தோடயே திரிவாங்க. அதனால குடும்பத்துல வீட்டுல வந்தா கூட தான் சொல்வதை அனைவரும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உண்டு. சில கர்வமான மக்கள் அப்படி கூட இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களால எப்படி தான் ஒரு வேலையாள் அப்படிங்கிற நிலையில் அவர்களால் தங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா பாருங்க. அவர்களால் இல்ல, நம்மளையே யோசிச்சு பாருங்களேன். சர்வெண்ட் அப்படின்னு சொன்னா, ஐயோ நானா முதலாளி, நான் 4 சர்வெண்ட்டை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன், வேலை வாங்கிட்டு இருக்கேன், என்ன போய் சர்வெண்ட்டுங்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்கவே முடியல. பாத்தீங்களா? அதுதான் உண்மை. அதுதான்
நம்முடைய உண்மையான நிலை. நாம் பகவானுக்கு சேவகர்கள் தான். உம் இந்த இந்த சொப்பு சாமான் வச்சு விளையாடும் போது சின்ன சின்ன பொருட்களை வந்து உண்மைன்னு நினைச்சு நம்ம அதுல காப்பி குடிக்கிறோம், அதுல ஜூஸ் போடுறோம், அதுல தோசை ஊத்துறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோமே குழந்தைகள். அது போல உண்மையல்லாத இந்த சிறு சிறு விளையாட்டு பொம்மைகளை வைத்து நாம் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த உரிமையாளர் அப்படிங்கிற ஒரு உரிமை, பொறுப்பு, ஒரு ஒரு பதவி நம்மளுக்கு இருக்குன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அது மட்டும் உரிமையாளர்னு மட்டும் இல்ல, எல்லா பதவிகளும் நாம் நினைக்கிறோம் அதுதான் சாஸ்வதம்னு. அது கிடையவே கிடையாது. அது இது பொம்மை போல, அது உண்மையே கிடையாது. நாம் என்ன உண்மையான நம்முடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா பகவானின் சேவகர்கள். சேவகர்கள் அதுதான் நம்மளுக்கு வந்து சரணாகதி அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். சரணம் பண்ண முடியும். அதை உணர்ந்தாதான் நம்ம வந்து ஒரு சர்வெண்ட் ஆட்டிடியூட வளர்த்துக்க முடியும். சேவகன் மனப்பான்மை முதல்ல வரணும். நான் ஒண்ணுமே இல்ல, நான் நீ எது சொன்னாலும் நான் கேக்குறேன் அப்படின்றது. அது ரொம்ப கஷ்டம். பகவான் கிட்ட கூட பண்ணிடலாம், மனிதர்கள் கிட்ட தான் பண்ண முடியாது. நம்ம பெரிய பகவான் கிட்ட வந்து நீதான்ப்பா எல்லாம்னு சொல்லிடுவோம். ஆனா அதே இது வீட்டுல இருக்க கணவன் கிட்டயோ, கணவன் மனைவி கிட்டயோ நீதான் எல்லாம்னு சொல்ல முடியுமா? அத பயிற்சி பண்றதுக்கு தான் இந்த கணவன் மனைவி உறவே கொடுத்துருக்காங்கன்னு நான் சில சமயம் நினைப்பேன். நீதான் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா அவர் அங்க நின்னு நம்ம கிட்ட வேலை வாங்கல பகவான். அதனால அவர் நமக்கு உண்மையாக அவருக்கு நம்ம சேவகம் செய்யல. ஏதோ சேவை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறோம். அதுல சில பெருமைகள் நம்மளுக்கு வருது. அதுல நம்ம சில நன்மைகளை அனுபவிக்கிறோம். அதனால அந்த சேவைக்கு நம்ம ஆசைப்படுறோம். இப்ப பூ கட்டுறோம் அப்படின்னா அதுல ஒரு ஆனந்தம் இருக்கு நம்மளுக்கு. என்ன ஆனந்தம்? அது அழகாக வரும்போது நான் கட்டினேன்னு சொல்வதற்கு. இப்படி ஒரு சின்ன சின்ன ஒரு பாராட்டை எதிர்பார்த்து அப்படின்ற ஒரு பிரதிபலனை நம்ம பாக்குறோம். ஹிடன் அஜெண்டா ஒண்ணு வச்சுக்கிறோம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இது இப்படியாக ஏதோ ஒரு சந்தோஷம் இருப்பதனால் பகவத் சேவைக்கு போறோம். அதே இது நம்ம வீடுகள்ல நம்ம வந்து குடும்பத்துக்காக வேலை செய்யும் பொழுது அதே ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, பாராட்டு, என்ன ஆயிடுறோம்? உம் நான் உனக்கு உழைச்சு கொட்டுறதுக்கு தான் நான் இருக்கேனா அப்படின்லாம் சண்டை வந்துருது. ஆனா பகவான் கிட்ட என்ன பண்றோம்? அங்க வந்து நம்மளுக்கு போடுறோம், நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது அப்படின்னா மூளையில யாராவது ஒருத்தர் அந்த மாலை நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. உம் ஓ, ரொம்ப நன்றி, நீங்க இந்த மாதிரி இடத்த எங்களுக்கு கூட்டி பெருக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு, நீங்க சர்வ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறாங்க அங்கெல்லாம். சொல்லாம ஒரு நீங்க வர்றதையே அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, போறதுக்காங்க நம்ம போனாலும் போகாட்டியும் நம்மள யாருமே இங்க ரெக்கக்னைஸ் பண்ணலையே அப்படின்னா நம்ம ரசிக்க மாட்டோம் அவங்கள. அந்த அந்த இடம் போறத வந்து நம்ம அனுபவிக்க மாட்டோம். ஆனா அங்க வந்து பகவான் தன்னுடைய பக்தர்களை நிறுத்தி வச்சிருக்காரு. அவங்க வந்து நம்மள ஆனந்தப்படுத்துறாங்க. ஆனா நம்ம வீடுகள்ல அதே வேலையை செய்யும் பொழுது பலர் பல விஷயங்கள்ல நம்மள சொல்லலன்னா சொல்றாங்க, பல வீடுகள்லயும் சொல்றாங்க. நம்ம செய்யும் போது பலருக்கும் கிடைக்குது. கிடைக்காத பட்சத்துல நம்ம அதெல்லாம் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடறோம். அதுதான் அது போல என்ன சொல்ல வரேன்னா பகவானுக்கும் நமக்குமான உறவை சொல்கிறேன். அத வந்து இப்ப உங்களுக்கே வந்து நான் என்ன இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சேவகன் மனப்பான்மையை வளர்த்து கொள்வதற்காக தான் நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு வாழ்க்கை சிச்சுவேஷன் நிலைமையில நம்ம போடப்பட்டிருக்கோம். அதை உணரணும் இறுதியாக. இப்ப நம்முடைய வாழ்க்கை நமக்காகவே அமைக்கப்பட்டது. ஐயோ எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இப்படி ஆயிடுச்சே வாழ்க்கை அப்படின்றத நினைக்கிறதுக்கே இல்ல. நாம் ஒரு பெரிய பாடத்தை கற்பதற்காக பகவான் அனுப்பி வச்சவங்க தான் நம்மளை சுத்தி இருக்கவங்க. அவங்க வந்து நம்மளுக்கு சர்வெண்ட் ஆட்டிடியூட கத்து கொடுக்குறாங்க. நம்ம நினைக்கிறோம் என்ன அடிமைப்படுத்துறாங்க, அவங்க சொன்னதுதான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்லாம். ஆனா நான் சொன்னது நடக்கணும் அப்படின்னா நம்ம அகங்காரம் இல்லையா அது? அவர்கள் மற்றவர்கள் சொல்வது பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நம்மளுக்கு வந்தாதான் கொஞ்சம் கொஞ்சமா இதுதான் சொப்பு சாமான் மாதிரி
இதுல விளையாடி பழகும் போது சர்வ் பண்ணி பழகணும்னா தான் உண்மையான பொருட்களை வச்சு நம்ம சர்வ் பண்ண தயாராகுவோம். அது போலதான் இங்கு இவர்களுடைய கோபத்துக்கும் இவர்களோடு அடங்கி நடக்க பழகினால்தான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு கணவன் மனைவி, இப்போ கணவன் மனைவி கிட்டயும் இருக்கலாம், மனைவி கணவன் கிட்டயும் இருக்கலாம். நான் வந்து மனைவிகள் தான் அடங்கி போகணுங்கிறத சொல்ல வரல. யாரும் ஒரு இல்ல தந்தையாக கூட இருக்கலாம். ஒரு குடும்பத்துல இன்னும் தந்தை தாயார், மாமியார் மாமனார் அவர்களுடைய ஆதிக்கம் உள்ள குடும்பங்களாக கூட இருக்கலாம். சோ அவற்றில் நம்மால் அடங்கியே போக முடியவில்லை அப்படின்னா பகவான் கிட்ட எப்படி நம்மளால அடங்கி போக முடியும்? அது ஒரு பயிற்சி கூடம் மாதிரிதான். விட்டு கொடுக்கறதுனா என்ன? நம்முடைய அகங்காரத்தை விட்டு, சரி போ, நம்ம சொன்னதே நடக்கணும்னு ஏன் நினைக்கணும், சரி போயிட்டு போகுது அப்படின்னு விட்டு கொடுக்குற மனசு வரணும் பாருங்க. அதற்கான அது போலதான் அமைத்து கொடுக்கிறார் பகவான். திரும்ப திரும்ப இப்ப வந்து நாம ஒரு பாடத்தை பழகலன்னு வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப அந்த டெஸ்ட் அரியஸ் எழுதிட்டே தானே இருக்கணும், பாஸ் பண்ணலன்னா. கரெக்ட் தானே? அது போலதான் லைஃப் சிச்சுவேஷன்ஸும். இப்ப வந்து நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கல, என்ன அப்படின்னா கொஞ்சம் வாய குறைங்க, பேசுறத எல்லாத்தையும் போய் எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க அப்படிங்கிறது. அதனால நீங்க ஆனா என்ன பண்றீங்க, உங்களுக்கு சொல்றது எல்லாத்தையும் சொல்றது ஒரு பழக்கம். அப்படி சொன்னா எவ்ரி டைம் நீங்க எதையாவது மாட்டுறீங்க. நீங்க சொன்னது போய் எங்கேயோ போய் யார்கிட்டயோ சொல்லி நீங்க மாட்டுறீங்க, காசிப்ல மாட்டுறீங்க. சரி சரி, ஒரு தடவை மாட்டிட்டீங்களா, அவங்க வந்து கேட்டுட்டாங்களா, அவங்கள திட்டாங்களா, அப்ப வந்து நீங்க கத்துக்கணுமா இல்லையா? ஆனாலும் திரும்ப பண்றீங்க அப்படின்னா திரும்ப ஒரு இடத்துல மாட்டுவீங்க. until you learn the lesson, நீங்க அந்த பாடத்தை கற்கும் வரை அதே துன்பம் திரும்ப திரும்ப வரும். புரியுதா? அது அது போல நம்ம பாஸ் ஆகுற வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டே தானே இருக்கணும். அது போல சரி, இப்படியாக ஏன் நமக்கு வந்து ஒரு ஒரு டாமினேட்டிங் லைஃப் அமையுது அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு சரணாகதியை அது கற்றுக் கொடுக்கிறது. என்னது அப்படின்னு நினைக்காம விடலாமே, என்ன சரி, என்னோடது என்னோடது என்னோடதுன்னு புடிச்சு வச்சு என்ன பண்ண போறோம், சரி விட்டுதான் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கணும். அப்ப நீங்க இன்னும் ஆழமா பாத்தீங்கன்னா அவர்களுடைய கண்ணோட்டத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அவங்க சொல்றது வந்து தன்னுடைய ஒரு ஆதிக்க மனப்பான்மையினால் மட்டும் அவர்கள் சொல்வதில்லை. அதுலயும் உண்மை இருக்கலாம்ங்கிறது அப்ப நம்மளுக்கு புரியும். முதல்ல ஏற்றுக்கொண்டால் தான் புரியும். சில சமயம் நிறைய இதுல பாத்திருக்கீங்களா, முதல்ல வந்து சொல்லும் போது கணவர் வந்து ரொம்ப கத்திருவார். என்ன நீ நீ என்ன அப்படி பண்ண இப்படி பண்ண, அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாமா நீ கொஞ்சம் நீ சொன்னது கூட சரிதான் அப்படின்னு. கணவர் மட்டும் இல்ல, மனைவியும் இப்படி நடக்கும், பிள்ளைகளுக்கும் இப்படி நடக்கும். முதல்ல வந்து எடுத்தோன்னு நம்ம பையன் கத்தி விட்டுட்டு போயிடுவாரு, என்னம்மா நீ இப்படி சொன்ன, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு, அம்மா நீ சொன்னது கரெக்ட் தான், சாரிம்மா கத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சரி, இது போல அந்த ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையை விட்டு கொடுத்து, அந்த ஒரு சாக்ரிஃபைஸ், நம்ம தோன்றது நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறோம், அதை விடணும். நான்கிற அகங்காரத்தை வந்து விட்டு அவர்களுடைய ஒரு கண்ணோட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது, அம்மாவும் என்ன பண்ணுவா, கரெக்ட் தானே, அம்மா அப்படி சொல்லிதான் இருப்பா அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க பிள்ளைங்க. அம்மா நாம வந்து நம்முடைய குழந்தைகளையும் ரொம்ப திட்டிட்டோம் அப்படின்னா, இல்லடா நான் ரொம்ப திட்டிட்டேன் அம்மா அப்படின்னு இந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலையுமே நாம் என்ன பண்றோம், அடுத்தவருடைய கண்ணோட்டத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அப்ப பண்ணும்போது நமக்கு அவர்களுடைய கண்ணோட்டம் புரிகிறது, அமைதியாக யோசிக்கிறோம். சோ இந்த சிச்சுவேஷன் நம்ம பாடத்தை புரிந்து கொண்டு விட்டால் நமக்கு அந்த நாமும் சிலதை விட்டு கொடுத்து வருவோம். அப்படியே புடிச்சுட்டே இருக்காம வித்ட்ரா பண்ணுவோம், விடுவோம். அதைத்தான் நம்முடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையும் இந்த இந்த பகவத்கீதையை அப்ளை பண்றதுக்கான களம் தான். இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த சர்வெண்ட் ஆட்டிடியூடு, நம்ம அகங்காரத்தை விட்டு நின்னாதான் சர்வெண்ட் ஆட்டிடியூடு வரும், சேவகனாக முடியும். இந்த சேவகனாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை தான் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம பெரிய அகங்காரம் பிடிச்சவங்களா ரொம்ப என்ன சொல்றது, ஒரு முதலாளியாவே இருந்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, சேவை மனப்பான்மை ரொம்ப ஈஸியா வராது. நம்மள வந்து அடக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தோம்னா நம்ம நிறைய கற்றுக்கொள்வோம். அது அது பாருங்க, நீங்க இது நம்மளுக்காக வாழ்க்கை கொடுத்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைக்க ஆரம்பிங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. சரியா? இது போல பரமாத்மாவை எப்படி காணலாம் அப்படின்னா, தியானத்தினாலும்
ஞானத்தை வளர்ப்பதனாலும் பலனை எதிர்பார்க்காத செயலினாலும். இதன் மூலமாக அவனை காணலாம், அவனை தியானம் செய்யலாம். அப்புறம் ஞானத்தை வளர்ப்பது இப்படிதான் இந்த மாதிரி விஷயங்கள். அவன் யார் அப்படின்னா, அவனுக்கு நம்முடைய இது போனது வந்தது இல்லையா, முக்குணங்களை அனுபவிக்க செய்கிறான், அவன் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறான். நம்மளை பல்வேறு இனங்களில் பிறப்பெடுக்க செய்கிறான். நம்மை இன்ப துன்பங்களுக்கு உயிர்வாழிதான் காரணம், அவன் அதற்கு அப்பாற்பட்டு இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம். ஜென்மம் சாரி முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறான், புலன்களுக்கு அதிபதி அவன், ஆனால் புலன்களால் அவன் பாதிப்படைவதில்லை, இப்படின்றத விஷயங்கள். சோ இந்த ஞானத்தை வளர்க்கணும், பகவான் பற்றிய ஞானத்தை, பரமாத்மா பற்றிய ஞானத்தை. அப்புறம் இன்னொன்னு, அவனை பற்றி தியானம் செய்யணும், அவனை பற்றி படிக்கணும் நிறைய. சோ அப்பதான் தியானம் செய்யும் போது அதை நாம் ஸ்மரணம் பண்ண முடியும். அதை அப்பதான் நம்ம ஞாபகப்படுத்திக்க முடியும். கேட்க கேட்க இப்ப படிக்கிறோம் அப்படின்னா அந்த படிப்பு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப எதையோ ஒண்ணு பாக்குறோம்னா அதுதானே ஓடும். ஏதோ ஒரு வசனம் கேக்குறோம், ஒரு சினிமா பாக்குறோம் அப்படின்னா அந்த வசனங்கள், அந்த வாழ்க்கை, அதுல பட்ட கஷ்டங்கள்லாம் நமக்கு வரும். அதுல அழுதுட்டு வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதே தோணும். அது போலதான் பகவத் விஷயங்களை படிச்சா, அந்த ஞானத்தை நம்ம வளர்த்து கொள்ள யோசிச்சா, சோ அப்ப அவனை தியானம் பண்ணுவது சுலபமாகும். அப்புறம் பலனை எதிர்பார்க்காத செயல், அதுதான் சேவை. அதையும் செய்யும் பொழுது இப்ப நம்மளுக்கு ஞானம் தான் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, நம்ம ரொம்ப படிக்கல, புரியல அப்படின்னா சேவை செய்யலாம். சேவை யாருக்குனாலும் செய்ய முடியும். அப்ப சிலருக்கு உடல் பலம் இல்ல அப்படின்னா, படிக்கிறதுக்கு புத்தி பலம் இருக்கு அப்படின்னா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சோ எது உங்களுக்கு பலமாக இருக்குதோ அதை ஈடுபட்டுக்கலாம். அது. அப்புறம் தியான யோகம், சாங்கிய யோகம், அதான் ஞானம் அறிவது, கர்ம யோகம் சேவை செய்வது. இப்ப ஆன்மீக ஞானம் இல்லைன்னா, அதில் ஆழ்ந்த அனுபவம் இல்லைன்னா, மிரண்டு கேட்டே முழுவதற் கடவுளை வழிபட தொடங்கலாம் அப்படின்னு. படிச்சு படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, சில பேர் கேட்டே தன்னுடைய ஞானத்தை வளர்த்துக்குவாங்க. அப்புறம் அதான் ஸ்ருணு, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. சோ இந்த பிறப்பு இறப்பு சூழல் இருந்து இப்படி என்னை பற்றி அறிகிறவர்கள் விடுபடுகின்றனர் அப்படின்னு சொல்றார். சோ இப்ப விஷயம் சொல்லிட்டேன், இனி ஸ்லோகங்களை கடைசி கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஸ்லோகங்களையும் அதனுடைய மொழிபெயர்ப்புகளையும் நம்ம பார்த்திடலாம். இருபத்தி நான்குல இருந்து. ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குண சஹ சர்வதா சர்வதா வர்த்தமானோபி நச பூயோ விஜாயதே. ஜட இயற்கை, உயிர்வாழி, குணங்களுடனான இவற்றின் உறவு ஆகியவற்றை பற்றிய இந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவன் நிச்சயமாக முக்தி அடைகின்றான். அதான் இவற்றுக்கான தொடர்பை உணர்கிறவன். அததான் நம்ம இப்ப பார்த்தோம் டீட்டெயிலா. அவனது தற்போதைய நிலை எவ்வாறு இருந்தாலும் சரி, அவன் மீண்டும் இங்கே பிறவி எடுக்க போவதில்லை. அவன் எப்படி இருந்தாலும் இதனை உணர்ந்தவன் பிறவி எடுப்பதில்லை அப்படின்றார். தியானேன ஆத்மனி பஷ்யந்தி கேச்சித் ஆத்மானம் ஆத்மனா அந்யே சாங்கேன யோகேன கர்ம யோகேன சாப்பரே. தங்களுக்குள் இருக்கும் பரமாத்மாவினை சிலர் தியானத்தினாலும், சிலர் ஞானத்தை வளர்ப்பதாலும், வேறு சிலர் பலனை எதிர்பார்க்காத செயலினாலும் காண்கின்றனர் அப்படின்னு. அதான் நம்ம பார்த்தோம். தியானம் செய்யலாம், ஞானத்தை வளர்த்து கொள்வதனால, தியானத்தை வளர்த்துக்கொண்டால் தியானம் சுலபமாகும். அப்புறம் இப்ப ஞானம் வளர்த்துக்க வழி இல்ல, தியானம் செய்யறதுக்கெல்லாம் அது பழக்கம் இல்ல அப்படின்னா, பலனை எதிர்பார்க்காத செயல், அதான் சேவை, சேவையில் ஈடுபடுவது அப்படின்னு. அப்புறம் அந்யே துவேவம் அஜானந்த, கரெக்டா இல்ல, ஒரு பேஜ ஸ்கிப் பண்ணி போயிட்டேனோ, இல்ல கரெக்ட். करेक्ट. अन्ये त्वेवम् अजानन्त श्रुत्वान्येऽप्य उपासते तेऽपि साधितरन्त्येव மிருத்யும் ஸ்ருதி பராயணாக. வேறு சிலர் ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும் பிறரிடமிருந்து முழுமுதற் கடவுளை பற்றி கேட்பதன் அடிப்படையில் அவரை வழிபட தொடங்குகின்றனர். படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, நான் அது படிக்கல இல்ல, கேட்டே பக்தர்கள் ஆகலாம். அப்படி தொடங்குகின்றனர். அதிகாரிகளிடமிருந்து கேட்பதற்கான தங்களது இயல்பின் காரணத்தால் அவர்களும்
பிறப்பு இறப்பின் வழியினை கடந்து செல்கின்றனர். அதாவது அந்த அதிகாரியாக இருக்கிற குரு, மூத்த பக்தர்கள், அவர்களை எல்லாம் அவர்களிடம் அடிபணிந்து நின்னு கேட்டாங்க இல்லையா, பணிவோட. அதன் அந்த குணத்தின் காரணமாக அவர்களும் என்னை அடைகின்றனர் அப்படின்னு சொல்றார். சரி, எதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தா நல்லது பாத்துக்கோங்க. அடுத்தது, யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் தத்வித்தி பரதர்ஷப. பாரதர்களின் தலைவனே, அசைவன அசையாதவை என எதையெல்லாம் நீ காண்கின்றாயோ அவையெல்லாம் செயல்களின் களமும் களத்தை அறிபவனும் இணைந்த கலவையே ஆகும். கரெக்ட் தானே? அசைவன இப்பதான் நம்ம பார்த்தோம். அசைவன அப்படிங்கிறது சேத்தனம், உணர்வு இருக்கக்கூடிய ஆத்மா. அசையாதன ஜடம், உடல். அது ஒரு பகுதி, அந்த ஜட இயற்கையினுடைய ஒரு பகுதி நம்ம உடல். அதுல இந்த ஆன்மா உட்கார்ந்ததுனால இது அசையுது, இல்லைன்னா அசையாம ஜடமா இருக்கும், பிரேதமா இருக்கும். அதான் சொல்றார், செயல்களின் களமும் களத்தை அறிபவனும் இணைந்த கலவைதான் இது. களம் அப்படிங்கிறது உடல், களத்தை அறிபவன் ஆன்மா. சோ இரண்டும் இணைந்த கலவைதான் இந்த அசைவன அசையாதன எல்லாம் அப்படின்னு. அப்புறம் சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வ வினஷ்யந்தம் ய பஷ்யதி ச பஷ்யதி. எல்லா உடல்களிலும் ஜீவாத்மாவுடன் இணைந்து பரமாத்மாவை காண்பவனும் அழியக்கூடிய உடலினுள் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிவடைவதில்லை என்பதை புரிந்து கொள்பவனுமே உண்மையில் காண்பவனாகிறான். பஷ்யதி, யாரு காண்றா, யாருக்கு கண்ணு இருக்கு அப்படின்னா இப்படிப்பட்டவனுக்கு தான் கண்ணு இருக்கான். யாருக்கு? ஆன்மா பரமாத்மா இணைந்தே இருக்கிறார்கள் அப்படின்றத உணர்ந்தவனுக்கு. ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிவடைவதில்லை, அவர்கள் எப்போதும் இணைந்தே இருக்கிறார்கள் அப்படின்றத உணர்பவன் உண்மையில் காண்கிறான். மற்றவன் வெறும் பரமாத்மாவை காண்பவன் ஆன்மாவை மட்டும் காண்றான் அப்படின்னா அவன் குருடு, ஞானமற்றவன், அவன் அறிபவன் அல்ல அப்படின்றத சொல்றான். சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்திதம் ஈஸ்வரம் ந ஹினஸ்யாத்மனாத்மானம் ததோ யாதி பராம் கதிம். பரமாத்மா எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்வாழிகளிலும் சமமாக வீற்றிருப்பதை காண்பவன் தனது மனதால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதில்லை. இவ்வாறு அவன் தெய்வீக இலக்கை அணுகுகின்றான். யார் அப்படின்னா, இந்த ஆன்மா பரமாத்மா இணைந்தே இருக்கிறான்னு எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் எப்படி உணர்வான் அப்படின்னா, அவனுக்குதான் கண்ணு இருக்கு. என்ன கண்ணு? பரமாத்மா எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்வாழிகளிலும் சமமாக வீற்றிருக்கிறான்ங்கிறத இவன் உணர்வான். என்கிட்டதான் ரொம்ப உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்க மாட்டான். எல்லார்கிட்டையும் சமமாக இருக்கிறான். தனது மனதால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதில்லை. அதாவது தனக்குதான் பெருசுன்னு நினைச்சுக்கிறான் பாத்தீங்களா, அவன் உண்மையில் தன்னை இழிவுபடுத்தித்தான் கொள்கிறான். அதுதான் அவனுடைய சிறுமைத்தன்மை. அது ஒண்ணும் தன்னை நீ பெரிதாக உன்னை நினைத்துக் கொள்கிறாய் என்றால் அது உண்மையில் உன்னை சிறுமைப்படுத்திக் கொள்வது. உண்மையில் நீ சிறியவன், ஆனால் மற்றவர்கள் உன்னை ஏற்றுகிறார்கள் என்றால் அப்பதான் நீ உண்மையில் பெரியவன். நீயே உன்னை ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் உண்மையில் மற்றவர்கள் பார்வையில் நீ சிறியவன். கரெக்டா? நம்மளோட புகழ் பாடிக்கிட்டு இருந்தா யாருக்காவது பிடிக்குமா? தற்பெருமைக்காரன், ஐயோ அவன் பக்கத்துல போய் நின்னா டமாரம் அடிச்சுக்கிட்டே இருப்பான். என் பையன் அங்க இருக்கான், என் பொண்ணு அங்க இருக்கா, அதை பண்றா இதை பண்றான்னு சொல்லி கேட்க முடியல சாமின்னு வந்துருவோமா இல்லையா? சோ தற்பெருமை பேசுவது சிறப்பல்ல. மற்றவர்கள் லேசா ஏதாவது நம்மளை பற்றி சொன்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொன்னா அது உண்மையில் பெருமை. அங்க இருக்கவங்க ஒருத்தர் நம்மள சொல்றாங்கன்னா அதுதான் நம்மளை பற்றி உண்மையான ஒரு ஒரு விஷயத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லும். அதை விட்டு நாமளே சொன்னோம்னா அவங்களுக்கு இருக்க இம்ப்ரெஷனும் போயிடும். நம்ம உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் செய்திருந்தால் அதை நம்பாயால் சொல்லவே கூடாது. அத சொன்னோம்னா அவங்க நல்ல விஷயம்னு நினைக்கிறவங்க கூட நினைக்க மாட்டாங்க. ஐயையோ இதை இவரே சொல்லுகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த 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 உலகத்துல என்ன தெரியுமா, சொல்லலன்னு குற்றமா சொல்லுவாங்க. நீங்க சொல்லவே இல்லையா அப்படின்னு. அப்படி இல்லை, இது ஒரு பெரிய விஷயமாக ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்றதுனால நம்ம சொல்லாம இருப்போம். ஆனால் சொல்லாதது ஒரு குற்றம் அப்படின்னு இந்த உறவுகள் மத்தியில வந்துரும்.
அதை வந்து சொல்லிக் கொள்வதற்கு நமக்கு ஒரு சங்கோஜம் இருக்கிறதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் வந்து அதை செய்தேன், இதை செய்தேன், நான் அதை வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்வது ஒரு சங்கோஜமாக இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்காத நிலையில தான் வந்து சொல்வதில்லை அப்படின்றத வந்து ஒரு குற்றமாக எடுத்துக்கொள்வார்கள். சோ அதை வந்து என்னன்னா, நான் நம்முடைய பெருமையை நாமே சொல்லிக் கொள்வது வந்து உச்சிதம் கிடையாது. சரிங்களா? அதுதான். சோ பரமாத்மா எவ்வாறு தெய்வீக எங்க இருக்கு? எவன் ஒருவன் ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட இல்லையே, இதுதான் பார்த்தோம் 29. பரமாத்மா எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்வாழிகளிலும் சமமாக வீற்றிருப்பதை காண்பவன் தனது மனதால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதில்லை. உம் நாம நம்ம உயர்வாக நினைப்பது உண்மையில் நம்மை இழிவுபடுத்திக் கொள்வது. பகவானே அனைத்தும்னு நினைப்பது இழிவு அல்ல, நம்மை இழிவுபடுத்துவது அல்ல, நம்மையே நாம குறைச்சுக்கிறது இல்ல. அது என்னன்னா நம்முடைய நிலையை புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சரியான புரிதல் அப்படின்றது. இவ்வாறுவன் தெய்வீக இலக்கை அணுகுகின்றான். அப்ப பகவான் நம்ம தள்ளி கீழே விட மாட்டார், கீழே போட மாட்டார், இன்னும் மேல இழுத்துட்டு போயிடுவார். உயர்வு தான் நமக்கு கிடைக்கும். ஆனா அப்பயும் நாம பெருசா உயர்ந்துட்டோம், ஆன்மீக கௌரவம் வந்துடக்கூடாது, கர்வம் வந்துடக்கூடாது. அப்பயும் பகவானுக்கு பக்கத்துல நான் இருக்கேன், நான் இங்கெல்லாம் இப்படி சொல்ல மாட்டேன், பகவான் என்ன கூட்டின்னு போவார் அப்படின்லாமும் சொல்லக்கூடாது. கூட்டுவாரான்னு தெரியாது, கூட்டணும், கூட்டிக்கோ, என்ன நீ இன்னும் பக்கத்துல வச்சுக்கோ அப்படின்னு வேண்டலாமே தவிர அவர் என்ன கூட்டின்றுவார் அப்படின்னு தைரியம் மனது நாளத்துல இருந்தா கூட அதை ஒரு அகங்காரமாக எடுத்து கொண்டு போக கூடாது. இதெல்லாம் ரொம்ப சட்டில் விஷயங்கள். சரிங்களா? அடுத்தது प्रकृत्यैव च कर्माणि कर्यमाणानि सर्वशः य पश्यति तदात्मानम् அகர்த்தாரம் ச பஷ்யதி. யார் எதை பார்க்கிறான் அப்படின்றது திரும்ப சொல்றார். எவன் ஒருவன் ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கின்றது என்பதையும் ஆத்மா எதையும் செய்வதில்லை என்பதையும் காண்கின்றானோ அவனே உண்மையில் காண்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். ஆன்மா காரணம் இல்ல, ஆத்மா எதையும் செய்வதில்லை. ஜட இந்த 24 மூலக்கூறுகள் பார்த்தோம் இல்லையா, அது ஜட இயற்கை. இவன் வந்து எலக்ட்ரிசிட்டி தான் கொடுக்குறான். லைட்டா எலக்ட்ரிசிட்டிய நேரடியா தொட்டா ஷாக் அடிக்கும். ஆனா அதையே நம்ம வந்து இந்த லைட்டுக்கும் இந்த ஃபேனுக்கும் போட்டோம்னா சுத்தி நல்லது கொடுக்குறது இல்ல. அது போல இந்த உயிர் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அப்ப எல்லா ஆக்டிவிட்டியையும் இந்த உடல் தான் செய்யுது. சோ அனைத்து ஜட இயற்கையால் படிக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கிறது என்பதையும் ஆத்மா. அப்படி யோசிக்கிறவன் பாதிப்பும் உடலுக்கு தான் அப்படின்ற உணர்தலோட இருப்பான். எனக்கு வந்து எனக்கு பேர் போச்சு, என் கப்பல் கவுந்துச்சு அப்படின்னு நினைக்க மாட்டான். அந்த பேரு அதோட போச்சு, இந்த உடலுக்கு தான், எனக்கு இல்ல, நான் பாதிப்படைய மாட்டேன், சமநிலையாகவும் இருக்கக்கூடிய புத்தி இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல நமக்கு. ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கின்றது என்பதையும் ஆத்மா எதையும் செய்வதில்லை அப்படின்றதையும் காண்கிறானோ அவனே உண்மையில் காண்கிறான் அப்படின்னு சொல்றார். அதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கிறோம். சரி, இதுல வந்து பல விஷயங்கள் நமக்கு வந்து நம்மோட அன்றாட வாழ்க்கைக்கு இந்த ஞானமானது பயன்படுவதாக, பயன் அளிப்பதாக நாம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இது உங்க எல்லாராலையும் அது புரிந்து கொள்ள முடிந்ததா, உங்களால் வந்து தொடர்பு படுத்தி பார்க்க முடிந்ததா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாமா, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் எப்படி இருந்ததுன்னா மாதாஜி, ஒரு செகண்ட் கூட ஆக்சுவலி எங்களுடைய மனசை வந்து இங்க அங்க அலைப்பாய விடல. ஏன்னா இது ஒரு சைக்காலஜி கிளாஸுங்கிறதுனால எங்கேயாவது கொஞ்சமாவது மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து கண்டினியூவேஷன் உங்களை ஃபாலோ பண்ண முடியாதோன்ட்டு பயங்கர அலர்ட்டாக தான் இருந்தது. ப்ளஸ் எல்லாமே எங்களுடைய லைஃப்ல அப்படி ஒரு கனெக்டடான ஒரு விஷயம் மாதாஜி. லெசன் நிறைய ஒரு லெசன் நீங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த மாதிரி இருந்தது. டே டு டே லைக் சொன்ன மாதிரி எது செஞ்சாலும் ஒரு அப்ரிசியேஷன் தான் எதிர்பார்க்குறோம். எது செஞ்சாலும் நம்ம என்ன சொல்றோமோ அதை கொஞ்சம் கேட்டா நல்லா இருக்கும், அப்படிதான் தோணுது. ஆனா இப்ப உண்மையிலே நீங்க சொல்லியிருக்கீங்க, இது ஒரு பிராக்டிக்கல் மாதிரி நமக்கு பகவான் கிட்ட போய் சேவை செய்யறதுக்கு அவர் வந்து கொடுத்திருக்க ஒரு வாய்ப்பு நமக்கு. அதை எவ்வளவு சரியா பயன்படுத்திக்கணுங்கிறத அந்த ஒரு மெசேஜ் தெளிவா புரிஞ்சது மாதாஜி. ரொம்ப 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 தேங்க்ஸ் மாதாஜி. கோடானு கோடி நன்றிகள். ஹரே கிருஷ்ணா. உங்களால ரிலேட் பண்ண முடிஞ்சது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
ரொம்ப நன்றி மாதாஜி. கரெக்ட். ஏன்னா ஆமா நான் வந்து மாதாஜி. ஹரே நானும் கிருஷ்ணா. உணர்றதான் மாதாஜி ஷேர் பண்றேன். நான் எனக்கு வந்து ஓகே. டிஃப்ரெண்டா இருக்கிறது இல்ல வாழ்க்கை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அமையறது. எல்லாருக்கும் இருக்கிறது தான். சார் நான் எப்படி அதை ஃபேஸ் பண்றேன், எனக்கு வர்றதை வந்து நான் அப்படிதான் பாடமாக எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நான் தேர்ச்சி அடையல. நானும் வந்து ஒரு பரீட்சைக்கு போய்கிட்டு தான் ஓகே. இருக்கேன். நானும் பரீட்சை எழுததான் வேணும். நான் பாஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்க மாதிரி எல்லார் மாதிரியும் தான் நான் இருக்கேன். ஒன்லி திங், நான் வந்து சொல்ற இடத்துல இருக்கேன், அவ்வளவுதான். நான் சொல்றது நானும் தான் கேட்டுக்கிறேன். ஓகே மாதாஜி. ஆனா ஓகே. சொன்ன மாரி இப்போ அந்த டைம்ல தோணுது, ஓகே நம்ம இத பண்ணணும் அப்படின்னு. ஆனா எக்ஸாக்ட்டா அந்த சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது, நமக்கு உண்மையிலே இந்த ஞானம் வந்து நமக்கு வந்து நம்ம செய்யணுங்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா, அந்த டைம்ல ஏதோ ஒரு மாயை, ஒரு திரை போட்டு நமக்கு கரெக்ட். இது இப்படி ஒரு இது இருக்குன்றதே தோண மாட்டேங்குது தோணல. அதுக்குதான் மாதாஜி. என்ன அது பண்ணலாம்னு ஒண்ணுதான். வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம ரியாக்ட் பண்ணாம, ரியாக்ட் பண்ணலாம். ஆனா அதுதான் நான் எப்பவும் ம், சொல்லுவேன். ம். கோபத்தை அடக்குவதோ இல்ல ஒரு ஒரு ஆத்திரம் வருது எல்லாமே அப்படின்னா, நம்ம ஆன்மீகத்தை ஒரு பக்கம் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளோட சாதனா அது இருக்கு. நம்மளோட ஜபம் எல்லாமே போயிட்டு இருக்கு. சின்சியரா பண்ணும்போது அங்க நம்முடைய, அதாவது கோபம் வரும், வராமலே இருக்காது. நம்ம வந்து தொட்டா அடிபட்டா ஃபீலிங் இருக்கக்கூடிய புலன்கள் தான் நமக்கு இருக்கு. அது இல்லாத வந்து மரத்து போன நிலைக்கு நம்ம இன்னும் போகல. சோ அப்ப அது வரும்போது அந்த பாதிப்பு சிறிது நேரமாக குறைந்தால் கொஞ்சமா நம்ம கொஞ்சம் தேறலாம் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குன்னு அர்த்தம். அந்த பாதிப்பை ஓகே வந்து மாதாஜி. ரொம்ப இம்மீடியட்டா நேரத்துக்கு இழுத்துட்டு ரியாக்ட் போகாம, பண்ணாம கொஞ்சம் ஒரு டைம் குடுக்கணும். அதான் இல்ல ஓகே. அந்த 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 கோபத்தையோ அந்த அந்த இடர்பாடுகளையோ அந்த சண்டைகளையோ ஒரு ஒரு நாள் 2 நாள்னு கொண்டு போகாம, சரி 1 மணி நேரம் ஒரு மாதிரியா இருக்கா, அத வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டோ, ஏதோ நம்ம பழைய நிலைக்கு வருவதற்கு ரொம்ப டைம் எடுக்காம இருந்தோம்னா, இருக்கிறதுக்கு இந்த ஆன்மீகம் நம்மளுக்கு உதவும்னு நான் சொல்றேன். கண்டிப்பா அது நடக்கும். நம்ம வந்து ரொம்ப அந்த கோவத்த ரோஷம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ரோ ரோஷமா வந்து 2 நாள் 3 நாளைக்கெல்லாம் இருக்க வேண்டாம். ஒரு நாள் முழுக்கெல்லாம் இருக்க வேண்டாம். அது யோசிச்சுட்டு ரோஷம் இல்லாம தாங்க இருக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். ரோஷமே இல்லையான்னு ஓகே. கேட்பாங்கல்ல. ரோஷம் இல்லாம அதுக்கு தான் நான் அந்த அந்த எருமை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்லுவேன். எருமை என்ன பட்டாலும் அது ஏதாவது ரியாக்ட் பண்ணுதா பாருங்க. யா என்ன பண்ணாலும் எரும மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எரும மாடு மேல மழை பெஞ்ச மாரின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்கல்ல. ம். அது வந்து ஓகே. ரியாக்டே பண்ணாது ஓகே எதுக்கும். மாதாஜி. உம் அது போல ம். இருக்கக்கூடிய தன்மைய வந்து இந்த ஆன்மீகம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். அமைதியை கொடுக்கும். அப்ப ஓகே. நம்மளுடைய பாதிப்பு வந்து ரொம்ப நேரம் இருக்காது. பாதிக்கும். பாதிக்கதான் செய்யும். ஆனா வலி ரொம்ப நேரம் இருக்காது. போயிரும். அதுதான். ஓகே மாதாஜி. ஹரே உம் கிருஷ்ண மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. நம்ம சொல்லுங்க. தனிமையில இருந்து பக்தி பண்றோம். அதே சமயம் நம்ம இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ரிலேஷன் வீட்டுக்கோ, கடைக்கோ, எங்க கல்யாண வீட்டுக்கோ எங்க போனாலும் பிரசன்டா அங்க இருக்கிறோம். நானே இருக்கேன்ற மாதிரி. பட் நம்ம மனசெல்லாம் கொஞ்சம் கடவுளையே நினைச்சிட்டு இருக்கோம். ஐயோ இந்த 3 ஹவர்ஸ் நம்ம கொஞ்சம் வேஸ்ட் ஆகுதேன்னு நினைக்க தோணும். பட் அந்த சுச்சுவேஷன் வந்து தவிர்க்க முடியாது. போய் தான் ஆகணும், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நமக்கு 3 ஹவர்ஸ் வேஸ்டா போச்சே அப்படின்னு நினைக்க தோணுது என்ன மாதாஜி. தெரியுமா பண்ணலாம் அப்ப? பட் நம்ம மனசு அப்ப வந்து அதையும் மனசு ரெக்ரெட் பண்ணாதீங்க. சொல்லுங்க. என்ன சொல்ல வர்றீங்க? ஆஹ் ம், மனசு வந்து கிருஷ்ணரை ம். நினைச்சிட்டே இருக்கும். அந்த இருக்கு. அங்க வந்து கரெக்ட். என்ன பிரசன்டா பண்ணுங்க, இருக்கும். அப்ப வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணாம ஐயோ வந்துட்டோமே இங்க அப்படின்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டும் இருக்க முடியாது. அவங்க கூடயும் அன்பா இல்ல இல்ல. இருக்கணும், நல்லா இருக்கணும். இருந்து உம் அப்பயும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணலாம். நம்மளுடைய சத்சங்கம் வந்து அவங்களுக்கு கொடுத்து நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம நல்ல ரிலேஷன்ல வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நாம செய்கிற விஷயங்களால அவங்க இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நான் பெரிய இது சொல்லுவாங்கல்ல, ஒரு சைனீஸ் டிராவலர் வந்து தன்னுடைய தலையில விளக்க வச்சுக்கிட்டு நான் எல்லாத்துக்கும் விளக்கு கொடுக்குறேன்னு போனாருன்னு அப்படி கிடையாது. நாம வந்து கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப்ல எல்லாரோடையும் நல்ல விதமா இருந்தாதான் பின்னாள்ல நம்மளே வந்து இந்த ஒரு சத்சங் நடக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவங்க வருவாங்க. இல்ல நம்மளே இங்க வந்து உம் ஏதோ நான் சத்சங் போறேன் எனக்கு இவங்களோட உறவெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இந்த சத்சங்கே வரமாட்டாங்க. அப்புறம் நீங்க கூப்பிட்டா கூட ஐயோ அங்க போனா உம் ரொம்ப முசுடாயிடுறாங்க, அங்கெல்லாம் போக கூடாது, அப்புறம் பேசுறதே இல்லை இப்பெல்லாம், அங்க போக ஆரம்பிச்சுட்டு உம் 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 பேசாம விட்டுட்டான்னு கெட்ட பேர் வந்துடும்.
அப்படியும் பண்ணக்கூடாது. ஓகே அதுதான் மாதாஜி. பேலன்ஸ். இது சொல்லுவாங்க. ஆனா ம் நம்ம வந்து சங்கமும் எப்படி வச்சுக்கணும்னு தெரியும். தனிமையை விரும்புறதா இருக்கலாம். ஆனா அதுக்குதான் நான் அந்த இடத்துலயே சொன்னேன். தனிமையை விரும்புறதுதான் தான் சொல்லுது. ஆனா தனிமையை மட்டும் விரும்பி இருந்துட்டு உலகம் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம உலக வாழ்க்கையில இருக்கோம். தனிமை விரும்புற தன்மை வரும். அது வந்து ஒரு தனி உலகமா இருக்கும். நம்ம அதாவது சத் சங்கத்தோட இருக்கும்போது, நல்ல சங்கத்தோட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். உண்மைதான். ஆனாலும் அதற்காக எப்படிப்பட்ட சங்கத்தையும் அதாவது கெட்ட சங்கமா இல்லாம நம்மளுடைய உறவுக்காரர்கள் அப்படின்னு வரும்போது அவர்களை கீழே பார்க்காம அவர்களையும் நல்ல விதமாக நாம அன்போடு பார்க்க தொடங்கினா அவங்களோட நட்பு பாராட்டினா நம்ம ஒரு கிருஷ்ண விஷயங்களை அவர்களுக்கு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாவது இருக்கு. வாய்ப்பு ம். கரெக்ட் மாதாஜி. ஓகேங்களா? தேங்க்யூ மாதாஜி. ஓகேமா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓகேமா. ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி அப்படியே என்னோட வாழ்க்கையில நடந்த இதுல பொண்ணோட வாழ்க்கை பறிபோனதுல அப்படியே ஒரு நத்த கூட்டுக்குள்ள போற மாதிரி என்னையே சுருக்கி நான் ஒரு ஓரமாவே யார்கிட்டயுமே ஹஸ்பண்ட் பிள்ளைங்கிட்ட கூட பேசுறதுல சிரிக்கிறதுல அப்படியே ஒடுங்கிட்டேன். ஆஹ் ராதே கிருஷ்ணா சத் சங்கத்துல இருந்து குருஜி கோபாலவல்லிதாசர் தான் அவரை கூப்பிட்டு பேசி என்னை இது பண்ணாரு. ஒரு 2-3 வருஷம் அவங்களோட உபன்யாசம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். யார்கிட்டையுமே பழகுவேன். ரொம்ப நான் தான் ஃபுல் சமையல் பண்ணுவேன் காலையில இருந்து. ஆனா எதுவுமே பேசாம எல்லாம் செய்வேன். என் மருமகா ரொம்ப பொறுமைசாலி. 5 வருஷம் குழந்தை இல்லை. ஆனா ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி. என் பிள்ளைக்கு மேல என் கிட்ட இருந்து அவ வந்து ரியாக்ஷனை நான் ஏதாவது என் மனசு வருத்தப்படும்படி நடந்துக்கிட மாட்டா. நான் எதுவுமே பேசாம செஞ்சு வச்சுட்டு போனாலும் நல்லா எனக்கு கோஆபரேட்டிவா இருப்பா. ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி நம்ம இதுல சேஷாத்திரிபுரத்துல சேர்ந்தேன். அதுக்கப்புறம் என்னோட லைஃபே மாறிடுச்சு. இப்பவும் தனிமையில தான் இருக்கிறேன். என்னோட ரூம் இப்ப கூட என் பேரன் வந்தான். அவன் வருவான், 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கான். ஸ்ரீராம ஜெய் இங்கிலீஷ்ல தமிழ்ல 11 தடவை காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை என் ரூம் வந்து எழுதி கொடுத்துட்டு போவான். கிருஷ்ணரை பத்திர கதைகள் வேணும்னா வந்து கேட்பாங்க. ஒரே கதையை ஒரு 20 நாள் அடுத்து 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 கேட்டுதான் புரிஞ்சுப்பாங்க. ஆனா நான் போவேன். என் வீட்டுக்குள்ள எல்லா சத்தமும் எனக்கு கேட்கும். ஆனா நான் இந்த கிளாஸஸ் காலையில விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறது நிறைய பான் பண்ணி நான் அதனால நான் வந்துட்டேன். ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டேன். சரி எதனால கிருஷ்ணர் பார்த்துப்பாருங்கிற ஒரு இதுல வந்துட்டேன். தனிமையில தான் இருக்கிறேன். ஆனா பிள்ளைங்களோட பேசுறது எல்லாம் கேட்பேன். என்னோட ஏதாவது செய்யணும் சொல்லணும் இருந்துச்சுன்னா மட்டும் சொல்லுவேன். இல்லையா அவங்க சொல்றதை மட்டும் கேட்டுட்டு இருந்தோம். அந்த பக்குவம் வந்து எனக்கு கிருஷ்ணர் கொடுத்து கர்மதஜி. ஆனா அந்த 10 வருஷத்துல 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப அந்த 5 வருஷம் ரிலாக்ஸ். இப்ப எல்லாம் வந்து ஆன பிறகு அதனால இப்ப எந்த கோவிலுக்கு முன்னாலெல்லாம் எந்த கோயில் போறீங்களா வரேன். பிள்ளையார பார்த்தாலும் எனக்கு அங்க கிருஷ்ணரை தான் தெரியாது. மாரியம்மனை பார்த்தாலும் எனக்கு அங்க கிருஷ்ணரை தான் தெரியாது. எல்லாரும் கும்பிட்டு கொலை விட்டுட்டு இருந்தாலும் நான் பாட்டுக்கு சத்தமாவே ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாவா எத்தனை தடவை நான் கோயில் இருக்கணும் அத்தனை தடவை சொல்லிட்டு வந்துருவேன். யாரையும் கேட்டுக்கிறது இல்ல. வீட்லயும் ஃபுல் ஃப்ரீடம். ஏன் இப்படி இருக்கிறா, கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காளே, இல்ல உங்க கிளாஸ் நீங்க போங்க, அதுக்கு தகுந்தாப்புல அவ எல்லாமே பண்ணி கொடுத்துருவா. பொண்ணும் சரி, பேரன் பேத்தி, மருமக, மகன், ஹஸ்பண்ட் என்னை எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தனிமையும் கிடைச்சிருக்கு. கடவுள்கிட்ட நான் ரொம்ப நெருங்குறதுக்கு அவங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அது வந்து அதுதான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா? இதுதான் நான் சொன்னேன், அமைச்சு எனக்கு அது சிந்திச்சிருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா அமைச்சு கொடுப்பாருன்னு, எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்தா கூட அவர் பக்கத்துல கூப்பிட்டுக்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. என்னையே திருப்பி பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதான் நம்மளுடைய சிச்சுவேஷன் வந்து பகவான் ஏன் அமைக்கிறார் அப்படின்னா நமக்கு அது ஃபேவரபிளா தான் இருக்கும் அப்படின்றதுதான் இது இருக்கும். கடைசியா நம்ம கழிச்சு அவர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு தான் எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? என்னைய வந்து தயார் பண்றேன். கண்டிப்பா இப்ப புரிஞ்சிருக்கு. அப்புறம் என்னால ஏத்துக்க முடியல. இப்ப நான் நல்லாவே ரியலைஸ் பண்றேன். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம். கரெக்ட் மாதாஜி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.
वाञ्छा हरे कृष्ण कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे हरे कृष्णा हरे माताजी, नंबर नன்றி நன்றிமா. சூப்பர் ஹரே மாதாஜி. கிருஷ்ணா.